ஆர்சிஎம்-இன் மதிப்பு அடிப்படையிலான செயல்பாட்டிற்காகவும் ஆர்சிஎம் குருகுலம் தினசரி பயிலரங்குகளை நடத்துகிறது, அதில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். இது அதன் நிறுவனர் ஸ்ரீ டி. சி. சாப்ராவின் செய்தி. அன்பிற்குரிய நண்பர்களே, ஆர்சிஎம்மின் நோக்கம் மக்களின் வாழ்க்கையை அழகாகவும் வளமானதாகவும் மாற்றுவதாகும். ஆர்சிஎம் அதன் வலுவான மற்றும் நிரந்தர அடித்தளத்தை அமைக்க விரும்புகிறது. அதன் அனைத்து தயாரிப்புகளும் கற்பனையான அற்புதங்கள் மற்றும் தற்காலிக சோதனைகளை விட நடைமுறை, உண்மையான மற்றும் தொலைநோக்கு முடிவுகளை அடிப்படையாகக் கொண்டவை. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகியவை வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இன்றியமையாத பகுதிகள. ஆர்சிஎம் என்பது இந்த உண்மைகளை அடிப்படையாகக் கொண்ட ஒரு பிரச்சாரமாகும். அதன் நோக்கம் மதிப்பு அடிப்படையிலான இந்தியாவை உருவாக்குவதாகும். இந்த பிரச்சாரத்திலிருந்து நாம் முயற்சியுடனும் கருணையுடனும் பாடம் கற்று இந்த மாபெரும் பயணத்தில் கலந்து கொண்டு புதிய இந்தியாவை உருவாக்குவோம். டாக்டர் கிரண் பேடி, ஆர்சிஎம் ஒரு அதிசயம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கான முக்கியமான செயல்பாடு என்றும் கூறியுள்ளார். இந்த தேசிய நலன் பிரச்சாரத்தில் எங்களுக்கு எந்த நன்கொடையோ அல்லது பங்களிப்போ தேவையில்லை. புதிய இந்தியாவை கட்டியெழுப்ப உங்கள் ஆதரவை பெறுவதற்கு நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இந்த பிரச்சாரத்தில் சேர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. நீங்களும் இந்த பிரச்சாரத்தில் பங்கு கொள்ளுங்கள். ஏனெனில் அப்போதுதான் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட முடியும். சார் வணக்கம். குட் ஆர்சியம் சார். ஹலோ, குட் ஆர்சியம். கேக்குதுங்களா? ஓகே ஓகே சார். ஓகே வணக்கம். குட் ஆர்சியம். இன்னைக்கு ஒரு அருமையான நாள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆர்சியம் தமிழ்நாடு ஆர்சியம் குடும்ப உறவுகள் அனைவரையும் காலையில் இந்த வழக்கமா தொடர்ந்து நம்ம 1400 நாட்களுக்கு மேல் நடத்தி கொண்டு இருக்கிற இந்த தமிழ்நாடு ஜூம் மீட்டிங் வந்துள்ள அனைத்து ஆர்சியம் குடும்ப உறவுகள் அனைவரையும் வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரையும் வருக என வரவேற்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிகவும் ஒரு அருமையான நாள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம கூடவே இருந்து நம்மளுக்காக பணி செஞ்சு நம்மளெல்லாம் ஒரு சிறந்த நிலையில பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சிறந்த பொசிஷனுக்கு உருவாக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட தன்னுடைய சொந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஊர்ல வந்து நம்ம கூட செட்டில் ஆகியிருக்கிற ரைசிங் ஸ்கோர் லீடர் நம்ம ரூபி சார் இன்னைக்கு நமக்கு ஒரு சிறப்புரையாற்ற இருக்காங்க. இன்னைக்கு சார் நமக்கு சிறப்புரையாற்ற போறதுல மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆர்சிஎம்ல வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு. ஒரு தலைமுறை வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சார் ஒரு உதாரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி நம்ம ஜாயின் பண்ண காலத்திலேருந்து இன்னைய காலத்துக்குள்ள
பல ஸ்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதோட அடுத்த கட்ட நகர்வா கம்பெனி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா RCM business.com வந்து RCM world.com மாறப்போகுது. உலக லெவலில் நம்ம பிஸ்னஸை கொண்டு போகிறோம். அதே மாதிரி இதுவரை இருந்த பேசன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரு RCM பிஸ்னஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அளவுக்கு அருமையாக மாற்றி கொண்டு வராங்க. RCMல நிறைய வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சியை பற்றி சார் இப்போ பேச போகிறாங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சார் வந்து பில்வாராவில் உட்காந்து அந்த கோர் லீடர்கள் வந்து நிறைய டிசைட் பண்ணி வந்திருக்காங்க. அது சம்பந்தமா இன்னைக்கு சொல்ல போறாங்க. இன்றைய மீட்டிங் வந்து நமக்கு மிகவும் முக்கியமான மீட்டிங். அதனால அவ்வளவு பேரும் இந்த மீட்டிங்ல நமக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க நம்ம லீடரெல்லாம் வர சொன்னீங்கன்னா நம்ம திரும்ப எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. நம்ம வேலையை பாதி வேலை மிச்சமாயிரும். அவ்வளோ ஒரு அருமையான வாய்ப்பு. அதை பத்தி இன்னைக்கு சார் பேச போறாங்க. அதற்கப்புறம் இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்திய நாடு மதச்சார்பற்ற நாடு. இந்த மதச்சார்பற்ற நாட்டில் இன்னைக்கு ரமலான் பண்டிகையை நம்ம நாடே மிகவும் புனிதமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நம்ம நாடுன்னு சொல்லதை விட உலக லெவல்ல இன்னைக்கு ஒரு மிகவும் புனிதமான நாள். இந்த நாளையில நம்ம கம்பெனியோட வளர்ச்சி, நம்ம கம்பெனி அடுத்த கட்டம் போய்கிட்டு இருக்கிறத பத்தி எல்லாம் நமக்கு நம்ம ரைசிங் கோர் லீடர் ரூபி சார் வந்து நமக்கு இன்னைக்கு கற்றுத்தர இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு RCM பிளாட்ஃபார்முக்கு நம்ம தமிழ்நாடு RCM குடும்பத்தார் அனைவரும் சார்பாக ரூபி சார் அவர்களை நம்மளுக்கு கற்றுத்தந்து நம்மளோட வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டு இருக்கிற தொடர்ந்து அந்த பணியை வெற்றிகரமாக செய்து தரும்னு கேட்டு சாரை பேச அன்போடு அழைக்கிறேன். நன்றி சார். வாங்க. வணக்கம். வெல்கம் சார். Thank you so much. JRCM வணக்கம், நமஸ்காரம் everybody. ഭയങ്കര സന്തോഷமான നാൾ. യെസ്, മഹേശ്വരി മാഡം, സംഗീത മാഡം, ജഗദീശൻ സാർ, ലോട്ട് മെനി ലീഡേഴ്സ് ആർ தேர். thank you so much. பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் அப்கிரேடட். எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ஈத் டு எவ்ரிபடி. நிறைய ஆளுங்க வந்து ஒரு ஈத் செலிப்ரேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா கூட அதை விட ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம RCMல நடக்க போறாங்க. இது மாதிரி வந்து RCMோட ஒரு 90 டிகிரி இல்லைன்னா 180 டிகிரி இல்லைன்னா 360 டிகிரி ஒரு டேர்னு நமக்கு சொல்ல முடியும். பெரிய லெவல்ல வந்து பெரிய மாற்றங்கள் வந்து நம்ம RCMக்குள்ள வர போறாங்க. RCMக்குள்ள மாற்றங்கள் வர போறேன்னு சொன்னா மாற்றங்கள் எங்க வர போகுது? நம்ம எல்லாருக்கும் தான் பெரிய மாற்றங்கள் வர போறாங்க. ஸோ பி ஹாப்பி. எல்லாரும் வந்து ஹாப்பியா இருங்க. இப்ப இந்த மாரியப்பன் சார் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த மாதம் ஸ்டார்டிங்ல ஒரு ரைசிங் கோர் அண்ட் கோர் லீடர்ஸோட ஒரு மிக முக்கியமான மீட்டிங். ஆக்சுவலி வந்து நிறைய ரைசிங் கோர் லீடர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் பர்சனலி ஃபீலிங் தட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். இது வரைக்கும் வந்து நான் அட்டென்ட் பண்ண எல்லா மீட்டிங்கையும் விட நிறைய எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மீட்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, எஜுகேஷன் கிடைச்சிருக்காங்க, அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் இட் இஸ் கெட்டிங் மோட்டிவேட்டட் லைக் எனிதிங். பேசுற ஒவ்வொரு ஆளுங்க வந்து மேடையில போய் பேசும்போதும் வந்து புது விஷயங்கள் வந்து புதுசா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வி ஆர் கெட்டிங் மோட்டிவேட்டட். ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ட்ரெயினரோட ப்ரோக்ராம் பாக்குற மாதிரி தான் நம்ம RCMோட ஒரு ஃபியூச்சர் விஷனை பற்றி எல்லா லீடர்ஸும் பேசினாங்க. ஸோ இட் இஸ் த ரைட் டைம் டு டூ சம்திங். ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம்னா இதுதான் சரியான ஒரு டைம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லுறேன். அது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க, there is a caution also. இதுக்கு மேல உள்ள ஒரு காஷன் கூடி இருக்கு. காஷன் சொன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி சொன்ன விஷயம் தான். நாளைக்கு வந்து இப்ப நம்ம எல்லாரும் வந்து ஆளுங்களை போய் நம்ம மீட் பண்றீங்க, RCMல ஜாயின் பண்றதுக்காக பிளான் கொடுக்குற, ப்ரொடக்டை பற்றி பேசுற, அதுக்கப்புறம் அவர் வந்து நமக்கு ஒரு ஜாயினிங் கிடைக்கும், நம்ம RCMக்குள்ள வரும். சில ஆளுங்க வேலை செய்வாங்க, சில ஆளுங்க வேலை செய்ய மாட்டேன், சில ஆளுங்க வந்து பொருள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, சில ஆளுங்க பொருள் கூட பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கிற ஆளுங்க கூட நமக்கு கூட இருக்கு இல்ல. சோ இனி வரப்போற காலகட்டத்துல all these things will not be that much easy. நம்ம டைரக்ட்லி போய் ஆளை மீட் பண்ணி எல்லாரையும் வந்து RCMக்குள்ள இனிமே ஜாயின் பண்ண முடியாது. இனிமேல் சொன்னா நாட் ரைட் நவ். இப்போ அந்த அவசரம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. எல்லா ஆளுங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம், ஆளுங்களை ஜாயின் பண்ண முடியும். பட் இன் நியர் ஃபியூச்சர் it will not be that easy to go and tell about RCM and take them to the joining.
ஒரு ஆள்கிட்ட போய் ஆர்சிஎம் சொல்லி கொடுத்து ஓகே சார் அப்ப நீங்க இது ஃபில் பண்ணுங்க நீங்க ஜாயின் பண்ணுங்க சொல்ற அளவுக்கு வந்து எனிவே ஈஸி ஆக மாட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய கிரைட்டீரியாஸ் ஆர்சிஎம்ல வர போறாங்க. பிகாஸ் ஆர்சிஎம் இஸ் அப்கிரேடிங். ஆர்சிஎம் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வாட் யூ கால் அப்கிரேடிங்? அப்கிரேடிங் சொன்னா என்ன? நம்ம எல்லாரும் கையில மொபைல் வச்சிருக்கோம். இப்போ வந்து ஐபோன், என் கையில வந்து ஐபோனும் இருக்கு, என்னோட கையில வந்து சாம்சங் மொபைலும் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஐபோனோட லேட்டஸ்ட் மாடல் எதுவும் தெரியுமா யாருக்காவது? ஐபோனோட 15 ப்ரோ மேக்ஸ் இஸ் த அப்கிரேடட் டோட்டல். ഏറ്റവും புதுசா வந்திருக்கிற மாடல் வந்து ஐபோனோட 15 ப்ரோ மேக்ஸ் தான். ஐபோன் வந்து லான்ச் பண்ணது எந்த இயர் தெரியுமா? ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் பிஃபோர், 16 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஐபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு வருஷம் எவ்ரி இயர் தேவர் அப்கிரேடிங். நான் இப்போ யூஸ் பண்ண என்னோட இது மொபைல் சாம்சங் மொபைல் வந்து ഏറ്റവും லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுக்கு மேல வந்து அப்கிரேடட் வெர்ஷன் சாம்சங் இது வரைக்கும் கொண்டு வரல. 24S தான் நான் யூஸ் பண்றாங்க. சாம்சங் கேலக்ஸி 24S அதுதான் இப்போ ഏറ്റവും லேட்டஸ்ட் மாடல். அது என்னோட கையில இருக்கு. ஸோ பட் 100% ஐ நோ தட் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்துல வந்து எகெயின் வந்து சாம்சங்கோட ஒரு புது மாடல் அவர் கொண்டு வரும். ஏன் இந்த புது என் கையில இருக்கிற இந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகலையா? அந்த மொபைல் வந்து எனக்கு தேவையான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லையா? அப்ப ஏன் வந்து அவர் அப்கிரேட் பண்றேன்? ஏன் வந்து உலகத்திலே இருக்கிற ഏറ്റവും அதிக ஆளுங்க யூஸ் பண்ற ஒரு பிராண்ட் ஐபோன் மாதிரி ஒரு பிராண்டு ஏன் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிகாஸ் தே நோஸ் தட் அவருக்கு தெரியும் இந்த பிசினஸ்ல வந்து நான் அப்கிரேட் பண்ணலைன்னா என்னோட கஸ்டமர் வந்து என்ன மதிக்க மாட்டேன், என் கூட சேர மாட்டேன். அப்கிரேடேஷன் இஸ் வெரி வெரி நெசசரி. நம்ம பிசினஸுக்குள்ளேயும் நம்ம ஆர்சிஎம்ங்கிற சிஸ்டத்துக்குள்ளேயும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இதே சேம் கல்ச்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப வந்து ஒரு ஐபோன் சொன்னா ஐபோன் யாரு? நம்ம பிசினஸ்ல ஐபோன் யாரு? நம்ம தான் ஐபோன். நம்ம கஸ்டமர்ஸ் யாரு? நம்ம கூட சேர்க்கிற அசோசியேட் பையர்ஸ். நம்ம அசோசியேட் பையர்ஸ் தான் நம்ம கஸ்டமர்ஸ். நான் அப்கிரேட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்னோட அசோசியேட் பையர் வந்து என் கூட வந்து சேர மாட்டேன். வி நீட் டு அப்கிரேட் அவர் செல்ஃப். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு செகண்ட்ல ஒவ்வொரு திங்க் ப்ராசஸ் நம்ம தாட் ப்ராசஸ்ல எல்லாத்திலும் வந்து நம்ம அப்கிரேடேஷன் கொண்டு வந்துட்டே இருக்கணும். அதர்வைஸ் பீப்புள் வில் நாட் அக்செப்ட். நீங்க பாருங்க நம்ம சிஸ்டம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கையில இருக்கிற அந்த அளவுக்கு வந்து ஆர்சிஎம்குள்ள இருக்கிற அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கிற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்லும் இல்லை. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கினும் கோடிக்கணக்கினும் ரூபாய் பெர் மந்த் இன்கம் வாங்குற ஆளுங்க நம்ம ஆர்சிஎம்குள்ள இருக்கு. ஆனா இப்போ நீங்க பாருங்க நம்ம வந்து ஒரு நபர்கிட்ட போய் நமக்கு டைமண்ட் சுரேந்திர பட் சார் வந்து முன்னாடி ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டரா இருந்தாங்க. அவர் வந்து இன்னைக்கு வந்து டைமண்ட் பின்னுக்கு போயிருக்கு. முகேஷ் கோத்தரி வந்து பயங்கர அப்படின்னா அவருக்கு சொல்றதுக்காக ஒரு நல்ல வேலை கூட இல்லை, அதிகம் படிச்ச ஆள் இல்லை. ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் குரோர்பதி ஆர்சிஎம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம பேசுறாங்க. இவ்வளோ பேசுறதுக்கு அப்புறம் ஏன் வந்து ஆளுங்க நம்ம கூட ஜாயின் பண்ணாம இருக்கிறாங்க? அதர்வைஸ் நம்ம வேற விதத்துல சொன்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் வேலை செய்யாது இருக்கிற? ஏன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை. நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து போய் ஒண்ணுமே சொல்ல. உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அவரை டைரக்ட்லி மீட் பண்ண அவரே சொல்ல போறாங்க, எஸ் இதுதான் என்னோட கதை. நான் முன்னாடி கேபிள் டிவி ஆபரேட்டர் தான் இருந்தாங்க, ஆனா இப்போ வந்து ஆர்சிஎமோட டைமண்ட் தான் நம்ம டைமண்ட் சுரேந்திர பட் சாரே சொல்லுவீங்க. அப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நிஜம். அப்போ கூட ஆளுங்க வந்து அது பொய்யா நினைக்கிறீங்க. இல்லைன்னா வந்து அவர் பாக்குறது நீங்க வந்து 1 கோடி ரூபாய் கிடைக்கும் 10 லட்சம் கிடைக்கும் சொல்லும் போதும் அவரு பாக்குறது வந்து ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் கிடைக்க போறது இல்லை. இந்த உப்பு மிளகு மல்லி தானே இப்படி அவரு யோசிக்கிறாங்க. ஏன்? பிகாஸ் சிஸ்டம் இஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி, இன்கம் இஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி, பிளான் இஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி. த ஓன்லி மேட்டர்ஸ். ஆனா வித்தியாசம் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா போய் பேசுற ஆளுதான் வித்தியாசமா இருக்கிறாங்க. நான் போய் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். நான் போய் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். 1 second, let me co-host Kamlesh. Yes sir. இப்ப நான் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். நீங்க மகேஸ்வரி மேடம் போய் பேசும்போது வேற மாதிரி இருக்கும். சங்கீதா மேடம் பேசும்போது வேற மாதிரி இருக்கும். மாரியப்பன் சார், காமராஜ் சார், ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து பேசுற விதத்துல தான் அந்த வித்தியாசம் இருக்கு. ஸோ the impression which we are creating, நான் அது பேசுற விஷயங்க வந்து முன்னே இருக்கிற ஆளு வந்து நம்பணும். எஸ் அவர் சொல்ற விஷயம் நிஜம்தான். எனக்கும் வந்து இந்த சிஸ்டத்துல இருந்து லட்சக்கணக்கின் ரூபாய் வேண்டாம், அட்லீஸ்ட் வந்து நான் நினைக்கிற மாதிரி எனக்கு இப்ப தேவையான அந்த அளவுக்கு பொருளாதாரம் எனக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்து அவரை
சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ தட் we need to upgrade ourselves. ஒரு 10,000 ரூபாய் பெர் மந்த் கிடைக்கிற நபருக்கு வந்து 10 லட்சத்துக்கு போனோம்னா 10,000 ரூபாய் கிடைக்கிற டைம்ல அவர் பண்ண வேலையை பண்ணிட்டே இருந்தா அவருக்கு வந்து 10 லட்சத்துக்கு போக முடியுமா? முடியாதுல்ல. அதுக்காக என்ன பண்ணோம்? we have to upgrade ourselves. நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த பிசினஸ்ல வந்து ஒரு நெட்வொர்க் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிசினஸ்ல பெரிய இன்கம் நமக்கு ஜெனரேட் பண்றதுக்காக நமக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்கணும். மேபி வந்து 500 பேரை 500 மெம்பர்ஸை வந்து நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தாலும் மேபி வந்து அதுல இருந்து வேலை செய்யற ஆளுங்க இல்லைன்னா வந்து அதுல பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்க வந்து ஒரு 20 பேர் தான் இருந்தா நமக்கு வந்து இன்கம் ஜெனரேட் ஆகுமா? இல்ல. we have to create leaders who can duplicate people. லீடர்ஸை கிரியேட் பண்ணி அவர் வந்து நம்ம லீடர்ஸை டூப்ளிகேட் பண்ணா மட்டும்தான் இந்த சிஸ்டத்துல வந்து பெரிய லெவல்ல நமக்கு வந்து பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இன் எவ்ரி கேஸ் ஏது கேஸ்ல நீங்க பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ் நமக்கு சொல்லலாம் அவர் கம்பெனி இஸ் அப்கிரேடிங் லைக் எனிதிங். நம்ம கம்பெனி வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அப்கிரேடேஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நவ் இட் இஸ் அவர் டர்ன் டு அப்கிரேட் அவர் செல்ஃப். நிறைய இடத்துல வந்து நம்ம பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டா there will not be support from the company. கம்பெனி வந்து அப்கிரேட் பண்ணாம இருந்தா நான் மட்டும் அப்கிரேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போறாங்க? நான் வந்து ஜாயின் பண்ண டைம்ல வந்து என்னோட நம்ம கம்பெனில வந்து 10 பொருள் தான் இருக்காங்க. இப்ப வந்து 12 பொருள் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் 12 பொருள் வந்திருக்காங்க. கம்பெனி வந்து அப்கிரேடேஷனே பண்ணல. ஆனா நாம நிறைய நாலேஜ் எடுத்து நிறைய ஆண்கிட்ட போய் பேசினா எனக்கு வந்து பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டா நான் வந்து அப்கிரேட் பண்ணாலும் இல்லைன்னாலும் எஸ் ஐ வில் பி அப்கிரேடிங் சொல்ற ஒரு கம்பெனி தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அண்ட் தட் இஸ் அவர் ஆர்சிஎம் பிசினஸ். இப்போ வந்து ஆர்சிஎம் பிசினஸ் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இட் இஸ் ஆர்சிஎம் அபியான், ஆர்சிஎம் மிஷன் தான். ஆக்சுவலி வி ஆர் ஃபோக்கசிங் ஆன் த அபியான், வி ஆர் ஃபோக்கசிங் ஆன் த மிஷன். நம்ம வந்து பிசினஸ் பண்ண தேவையில்லை இப்ப இந்த சிஸ்டத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கம்பெனி அவரோட ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஒரு ஆளை வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து நான் கோடிபதி ஆகணும்னா அதுக்காக உலகத்துல வந்து நல்ல விஷயங்கள் மட்டும் பண்ணா காசு கிடைக்கிற ஒரே ஒரு கம்பெனி வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் தான். வேற எங்கேயும் நமக்கு அந்த மாதிரி கம்பெனி பார்க்க முடியாது. பிகாஸ் டிசி சார் இஸ் டெல்லிங் த சேம் திங். நான் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்போ வந்து புதுசா நம்ம பிரியங்கா மேடம் சௌரவ் சாரும் வந்து இப்போ கம்பெனி டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. அண்ட் தேவர் த டிட்டோ ஆஃப் டிசி சார். டிசி சாரோட டிட்டோன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் தி சேம் லைக் டிசி சார். அதே சாஃப்ட் ஸ்போக்கன். டிசி சார் வந்து எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா வந்து அழகு கிட்ட பழக போறீங்க அதே மாதிரிதான் பிரியங்கா மேடம் அதே மாதிரி சௌரவ் சாரும் பழகுறீங்க. அவரோட விஷன் வந்து பெரிய லெவல். டிசி சாரோட விஷன் வந்து 500 இயர்ஸோட பிளான் டிசி சார் பண்ணிருக்குன்னா இவரு வந்து 500 இயர்ஸ் இல்ல 5000 இயர்ஸோட விஷன் வந்து நம்ம சௌரவ் சாருக்கும் பிரியங்கா மேடத்துக்கும் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் வேர் வி ஆர். நான் எங்க இருக்கேன்? எந்த ஒரு பெரிய கனி மேல நான் இருக்காங்க, எவ்வளவு பெரிய ட்ரெஷர் என்னோட கீழே இருக்குன்னு நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. So everything matters when we are creating the leaders. நம்ம நல்ல லீடர்ஸை கிரியேட் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு சக்சஸ் ஆக முடியும். அது கம்பெனிக்கும் தெரியும். கம்பெனி சைட்ல இருந்து கம்பெனி அப்கிரேட் பண்ண விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற அப்படின்னா ஆர்சிஎம்குள்ள ஜாயின் பண்ற ஒவ்வொரு ஆளுங்களையும் வந்து ஒரு லீடரா மாற்றணும்னா மேபி வந்து அவருக்கு ஒரு நல்ல அப்ளைன் இருக்க மாட்டேன். இப்ப எனக்கு வந்து இப்போ ஒரு புது ஆளு நம்ம ஜாயின் பண்ணா மேபி அவரை வந்து ஜாயின் பண்ண வரைக்கும் தான் அந்த அவரோட அப்ளைன் இல்லைன்னா அவரோட மென்டர் வந்து அவரோட கூட இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவருக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. தென் ஹவு கேன் ஹி பிகம் ஏ லீடர்? அப்ப எப்படி வந்து அந்த ஆளு லீடராக மாற்ற முடியும்? அதுக்கும் வந்து சொல்யூஷன் நம்ம கம்பெனியை கொண்டு வந்து தந்திருக்காங்க. Now there is no need to worry about whether your leader is working with you, whether கம்பெனியோட விஷயங்கள் எல்லாம் வந்து லீடர் உங்களுக்கு கொண்டு தெரியுங்களா இல்ல வந்து உங்களுக்கு கம்பெனி பற்றி ஒண்ணுமே தெரியலன்னா கூட ஒரு புது நபருக்கு வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துல சக்சஸ் ஆகிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் டைரக்ட்லி வந்து புதுசா ஜாயின் பண்ண நபர்ல இருந்து எல்லா ஆளுங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. டு கிரியேட் மோர் லீடர்ஸ் இன் திஸ் பிசினஸ். நிறைய லீடர்ஸை கிரியேட் பண்ணதுக்காக. So just think about the vision. அந்த விஷனை பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து கம்பெனி யோசிக்கிற. And there are lots and 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 product are coming. நிறைய ப்ராடக்ட் வந்து கம்பெனி கொண்டு வர போறாங்க. நீங்க வந்து இமேஜின் பண்றதுக்கு மேல வந்து கம்பெனி ப்ராடக்ட் கொண்டு வர போறாங்க. I remember that 2 years before 2 வருஷம் முன்னாடி நம்ம டிசி சார் சொன்ன விஷயம் இருக்கு.
in near future there will not be a single product you have to purchase from outside. ஆர்சிஎம்க்குள்ளே இல்லாத வெளி மார்க்கெட்ல இருந்து ஒரு பொருள் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ண தேவையே இருக்காது. எவ்ரிதிங் வில் பி தேர் இன் ஆர்சிஎம் பிசினஸ். ஜஸ்ட் இமேஜின், நம்ம இப்போ வாங்குற எல்லா பொருளும் வந்து ஆர்சிஎம்குள்ளே இருந்து நீங்க உங்களுக்கு அதுக்கு அதோட பிவி உங்களுக்கு கிடைச்சா, ஜஸ்ட் இமேஜின். இப்பவும் வந்து ஆளுங்க கேட்கறது வந்து ஆர்சிஎம்ல மஸ்டர்டு கடுகு இருக்கா, ஆர்சிஎம்ல வந்து அது இருக்கா அது இருக்கான்னு கேட்குறீங்க. இப்பவும் கேட்குற கேள்விதான். Still I am listening that much of lot many people are asking. So the thing is RCM எல்லாம் வரும் ஒன் பை ஒன்னா வந்து RCM அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப கூட RCM கிடைக்கிற பொருளும் RCM இன்னைக்கு கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் RCM இன்னைக்கு கொடுக்கிற இந்த ஒரு விஷனும் உலகத்தில் இருக்கிற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி விடுங்க, உலகத்தில் இருக்க கொடுக்கவே மாட்டேன், கொடுக்க முடியாது. பிகாஸ் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்கிரேட் ஆயிருக்காங்க. இப்போ உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் பெரிய லெவல்ல சக்சஸா முன்ன போயிட்டு இருக்கிறாங்க. we know that all the legendary peoples of India is coming and addressing RCM. இந்தியாவில எல்லா ஆளுங்களும் வந்து பெரிய லெவல்ல ஒரு அப்படின்னு என்ன சொல்ல முடியும், when the people those who are everybody is appreciating, everybody is அவரை வந்து பார்க்கணும், அவர் வந்து என்ன வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கம்பெனியில ஜஸ்ட் வந்து வந்தா மட்டும் போதும் அப்படி யோசிக்கிற எல்லா ஆளுங்களும் இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள வந்து ஆர்சிஎம் அட்ரஸ் பண்றீங்க. இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் இன் ஆர்சிஎம். ஆர்சிஎம்ல இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் பண்ற விஷயங்கள் இந்தியாவில் இல்ல வேர்ல்டு லெவல்ல வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வேற யாரும் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் இஃப் சம்படி வாண்ட் டு ஸ்டார்ட், யாருக்காவது சரி அப்ப ஆர்சிஎம் பார்த்து நானும் பண்றேன்னு நினைச்சா கூட இந்த அளவுக்கு வந்து டெப்தா வந்து யாருக்குமே பண்ணவும் முடியாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், எல்லாமே வந்து நம்ம கையில இருக்கிறாங்க. பட் த ஓன்லி திங் இஸ், இது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம கையில கிடைச்சாலும் அது வந்து சரியான விதத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணா மட்டும்தான் அதோட பெனிஃபிட் வரும். ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து நம்ம அந்த விஷயம் பார்க்கணும். இப்போ பாருங்க, நான் ஸ்டார்டிங்ல நம்ம மொபைலோட விஷயம் நான் சொன்னேன். நம்ம மொபைல் மேபி வந்து ഏറ്റവും ലേറ്റസ്റ്റ് ക്യാമറ இருக்கிற ഏറ്റവും ஹை டெக்னாலஜி ஜூம் மிஷன் இருக்கிற ஒரு கேமரா இருக்கிற மொபைல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த மொபைல்ல வந்து மெமரி கார்டு இல்லைன்னா உங்களுக்கு போட்டோ எடுக்க முடியுமா? there should be a memory. அந்த அவ்வளோ பெரிய சைஸோட 35 MB-யோட ஒரு பிக்சல் இருக்கிற ஒரு போட்டோ உங்களுக்கு அதோட கேமரா உங்களோட கையில இருக்கு. பட் அந்த கிளிக் பண்ணா வந்து there is no space. அப்படி மெசேஜ் வந்தா எப்படி இருக்கும்? ஸோ த திங் இஸ், நம்ம வந்து பெரிய சிஸ்டத்துல இருக்குன்னு சொல்றதுனால நமக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம அப்கிரேட் பண்ணோம். we have to upgrade the space. நமக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராம்ல சின்ன கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு பிபிடி பிரசன்டேஷன் இருக்கு. இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ, இஃப் சம்படி ஃப்ரம் யுவர் டீம் யாராவது வந்து இந்த ப்ரோக்ராம மிஸ் பண்றேன்னா இந்த ப்ரோக்ராம அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. பிகாஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிக்கிறேன். இது வரைக்கும் வந்து நீங்க யாருமே வந்து கோர் லீடர்ஸ் மீட்டிங் யாருமே டைரக்ட்லி பார்த்து இருக்காது. ஏன்னா இப்ப இந்த குரூப்புக்குள்ள நான் மட்டும்தான் ரைசிங் கோர்ல இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ லாஸ்ட் நம்ம வந்து இப்ப அட்டென்ட் பண்ண அந்த கோர் லீடர்ஸ் மீட்டிங்கோட ஒரு கிளிம்ஸ் வந்து நான் ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன். ஓகே, 1 செகண்ட்.
मांगवाली नहीं बोल रहे पहले से पूछ लिया எஸ் ஜேஆர்சிஎம் ஐ பிலீவ் எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் நம்ம கோர் அண்ட் ரைசிங் கோர் லீடர்ஸோட மீட்டிங் நடக்கும். நிறைய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. இட் வில் பி a great opportunity for a person to attend a meeting like this. நார்மலி நான் இந்த பிசினஸுக்குள்ள வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில தான் இருந்தாங்க. ஆக்சுவலி there was lot many things. நம்ம வட்சாரோட டான்ஸ், நம்ம நிறைய செலிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாம் இருக்காங்க. வேணா நான் எல்லாமே வந்து காமிக்கல. ஸோ வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஏ கார்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனியில் போகும்போதெல்லாம் எவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் நமக்கு இருந்தாலும், இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங் ஹாலில் வந்து நம்ம ப்ரோக்ராம் இருந்தாலும் எப்பவும் பயங்கர ப்ரெஷர்ல இருக்கும். அப்படின்னா நம்ம கம்பெனியோட அவர் வந்து என்ன கேட்க போறாங்க, அவர் வந்து நம்ம லாஸ்ட் மந்தோட பிசினஸை பற்றி அவர் கேட்க போறாங்க. நிறைய ஃபார்மேட் ஃபில்லிங் இருக்கும். பயங்கர ப்ரெஷர்ல தான் அந்த செலிப்ரேஷன்ல நம்ம அட்டென்ட் பண்ணுவீங்க. பட் வென் வி ஆர் இன் திஸ் கம்பெனி ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து நம்ம ஒரு ரைசிங் கோர் லீடர் ஆகும்போது வித் ஏ ஃப்ரீ மைண்ட், மனதில் வந்து ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லா வந்து ரிலாக்ஸா போயிட்டு நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்து நமக்கு திரும்பி வர முடியும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வாஸ் ஜஸ்ட் ஏ கிளிம்ஸ். அண்ட் அந்த ப்ரோக்ராம்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் த்ரூ ஏ பிபிடி. ஒரு சின்ன பிபிடி நான் ஷேர் பண்றேன். வாட் ஆர் த அப்கிரேடேஷன் விச் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர்சிஎம் பிசினஸ். இந்த பிசினஸ்ல வந்து அப்கிரேட் பண்ற விஷயங்கள் வந்து ஜஸ்ட் லெட் மீ ஷோ யூ. Yes. So I believe that everybody can see the things. So welcome to the new RCM 2024, the upgrade version of RCM business. இதுல வந்து நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம பண்ற ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னு கேட்டா, yes, definitely change in the name of the company from Fashion Shootings Private Limited to RCM Consumer Products Private Limited. இது வந்து நம்ம ஒரு பெரிய கிளாப் பண்ணோம். ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. பிகாஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியோட பேர் நம்ம எப்போ சொல்லும் போதும் ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொன்னா அதுக்குள்ளே வந்து ஃபேஷனும் ஷூட்டிங்ஸும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி கிடையாது. இல்லைன்னா வந்து ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்டோட கம்பெனி கிடையாது. திஸ் இஸ் எ ஷூட் லெங்த் கம்பெனி. ஏதோ ஒரு ஷூட் லெங்த் கம்பெனி பண்ற ஒரு டைரக்ட் செல்லிங் தான் அப்படி ஆளுங்களோட மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும். இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு சேஞ்ச் வரும் அவரோட மைண்ட்ல. அப்படின்னா எவ்வளவு பொருள் இருக்கா, இப்ப ஏன் வந்து இந்த ஃபேஷன் ஷூட்டிங்ஸ்ங்கிற பேர் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி யோசனை வரும். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் டைம்ல ஒரு ஆள்கிட்ட சொல்லும் போது எப்போ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா இனிமே வந்து அந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை. பிகாஸ் அவர் பேரண்ட் கம்பெனி இஸ் RCM கன்சியூமர்ஸ் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட். அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌட்லி நீங்க சொல்ல முடியும், உலகத்துல வந்து ഏറ്റവും அதிகம் கன்சியூமபிள் குட்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் கம்பெனி தட் இஸ் அவர் கம்பெனி RCM பிசினஸ் என்கிறது நமக்கு எல்லாரையும் சொல்ல முடியும். ஸோ RCM கன்சியூமர்ஸ் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட் இஸ் த நியூ நேம் ஆஃப் RCM பிசினஸ். நெக்ஸ்ட் நம்ம RCM-ஓட டேக்லைன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த ஒரு டேக்லைன் வந்து இட் இஸ் எ கிரேட் டேக்லைன். அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களோடையும் பொருளாதாரம், அவரோட ஆரோக்கியம், உமன் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்டென்ஷன்ல இருக்கு. அண்ட் ஸ்டில் வி ஹாவ் தட் இன்டென்ஷன். நம்ம இன்டென்ஷன்ல வந்து சேஞ்ச் ஒன்றுமே இல்லை. பட் வி ஆர் கோயிங் டு அப்கிரேட் திஸ் ஆல்சோ. ഇതിലും வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த நியூ டேக்லைன் வில் பி
டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் வித் த பவர் ஆஃப் வேல்யூஸ். நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாங்கிறது வந்து கொஞ்சம் மாட்டியிருக்காங்க. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பிசினஸ்ல நம்ம பண்ற வேலை என்ன, வாட் வி ஆர் டூயிங். We are transforming each and everybody's lives. ஒவ்வொரு ஆளுங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்றாங்க. நம்ம வந்து அதோட அப்கிரேட் பண்றாங்க. அவரோட பொருளாதாரம், ஆரோக்கியம், இதுதான் எல்லாம் தான் நம்ம எல்லாரும் பண்றது. ஆனா அந்த அப்கிரேடேஷன் வந்து நம்ம பண்றது எப்படி? we are not just like ஒரு ஆளுக்கு காசு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக, இல்லைன்னா காசு உருவாக்குறதுக்காக தப்பான விஷயங்கள் ஒண்ணுமே நம்ம பண்ணல. we are focusing on the good thing. நம்ம வந்து ஒரு ஆளோட வேல்யூ வந்து வேல்யூ அடிஷன் கொடுத்துதான் ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து அது காசா இருந்தாலும் அதே மாதிரி ஆரோக்கியம் இருந்தாலும் கொடுக்கறது. நம்ம வந்து நிறைய காசு நீங்க செலவு பண்ணிட்டு நீங்க ஆரோக்கியமான பொருள் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லல. மார்க்கெட் ரேட்டை விட கம்மி பிரைஸ்ல பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ഏറ്റവും ஆரோக்கியமான பொருளை நீங்க யூஸ் பண்ணுங்க தான் நம்ம சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து we are doing the value addition. So why அந்த வேல்யூ அடிஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. So we have removed that transforming India and transforming life with the power of values. இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வேற ஒரு காரணம் கூடி இருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி பிகாஸ் நம்ம வேல்யூ அடிஷன் கொடுக்குறாங்க அதனால மட்டும் இல்லை. 2020 நான் ஒரு என்னோட நான் கொடுத்த ஒரு பிரசன்டேஷன்ல வந்து மேபி நிறைய ஆளுங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுல நான் சொன்ன விஷயம் தான் 2023 வந்து கம்பெனி வில் பி ஸ்டார்டிங் இ-காமர்ஸ். நம்ம வந்து அமேசான், பிளிப்கார்ட், அதே மாதிரி மிந்திரா மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் நமக்கு என்ன பண்ண டோர் டெலிவரி எல்லாம் வந்து நம்ம கம்பெனி 2023 ஸ்டார்ட் ஆகும் அன்னைக்கு சொன்னேன். ஆக்சுவலி வந்து டிசி சார் யாருமே எங்கிட்ட அப்படி சொல்லல. பட் ஐ வாஸ் திங்கிங் தட் எஸ் இப்போ கம்பெனியோட இந்த growth இதே மாதிரி போனா டெஃபினெட்லி வந்து 2023 ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்தது. அதனாலதான் நான் வந்து ஃபியூச்சர்ல அப்படி நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் நான் பண்ணது. அண்ட் the same thing happened in 2023. 2023 வந்து கம்பெனி இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே பிரசன்டேஷன்ல நான் கொடுத்திருந்த ஒரு விஷயம் தான் 2025க்குள்ள கம்பெனி வில் பி ஸ்டார்டிங் குளோபல். இந்தியாவில மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு வெளியில உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் வந்து அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியிலும் வந்து கம்பெனி ஆர்சிஎமோட ப்ராடக்ட் we are going to start and it is going to happen. இனிமே வந்து ஆர்சிஎம் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல, now it is going to become the global. இந்தியாவுக்கு வெளியே வந்து ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. we are going to upgrade our business to out of India. so that means இனிமே வந்து நீங்க துபாயிலும் அதே மாதிரி சிங்கப்பூர்லும் மலேசியாவிலும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வந்து அசோசியேட் பையர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். உங்களால வந்து வண்டர்வேர்ல்ட் கியூக்கோட ஓப்பனிங்க்கு எல்லாம் வந்து இனிமே காமராஜ் சார் எல்லாம் ஃபிளைட்ல போறத பார்க்க முடியும். துபாயில எனக்கு வந்து வண்டர்வேர்ல்ட் கியூக்கோட ஓப்பனிங் இருக்கு. ஸோ ஐ ஆம் கோயிங் டு ஓப்பன் ஏ வண்டர்வேர்ல்ட் கியூக் இன் துபாய். நான் வந்து நம்ம இவர் நாசர் சாரு, அஸ்கர் சாரு, நம்ம ராமசாமி சாரு, நம்ம லீடர்ஸ் எல்லா ஆளுங்களும் நம்ம மூர்த்தி சாரு, சுரேந்திர பட் சார், இவர் எல்லாரும் நமக்கு வந்து இந்தியாவுக்கு வெளியே போயிட்டு ஒரு டீமே கிரியேட் பண்றதும் அந்த இடத்துல போய் நம்ம வந்து பிசினஸ் உருவாக்குறதும் நமக்கு எல்லாருக்கும் பார்க்க முடியும். ஸோ we are going to upgrade not only in India, we are going to establish our business to out of India. அதனாலதான் அதுவும் ஒரு ரீசன் தான் டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாங்கிறது மாட்டி டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் வித் த பவர் ஆஃப் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ சிம்பிள் திங். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆர்சிஎம் பிசினஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, டோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம பார்த்தா அதுல வந்து செகண்ட் பெஸ்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி, ഏറ്റവും அதிகம் பிசினஸ் பண்ற செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி தான் ஆர்சிஎம் பிசினஸ். அது வந்து 2020-21 காலகட்டத்தில் ஃபர்ஸ்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2021-22 வந்து செகண்ட் பொசிஷன். we are just continuing the same second position. அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கையில இருக்கிற ப்ராடக்டோட பிரைஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கு. இவ்வளவு கம்மி பிரைஸ்ல வந்து நம்ம பொருள் இருந்துட்டும், அது மட்டும் இல்ல நம்ம கன்சூமர் குட்ஸ் மட்டும் மெயின்லி வந்து ஃபோக்கஸ், சோப்பு அந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு டோட்டல் இந்தியாவில் இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி சொன்னா தட் இஸ் நாட் அட் ஆல் a small thing, that is a big thing. ஆனா யோசிக்க வேண்டிய விஷயம், நம்பர் 1 இருக்கிற அந்த கம்பெனி வந்து ஹோல் வேர்ல்டு அவருக்கு பிசினஸ் இருக்கு. அப்பதான் அவர் நம்பர் 1 இருக்காங்க. ஸோ வித்தவுட் ஆப்ரேட்டிங் அவுட் சைட் இந்தியா, இஃப் வி ஆர் நம்பர் 2, ஜஸ்ட் இமேஜின் இஃப் வி ஸ்டார்ட் upgraded ourselves and starting with the business of outside India. இந்தியாவுக்கு வெளியே வந்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எனி கம்பெனி கேன் டச் அஸ். ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து ஆர்சிஎம் பின்ன டச் பண்ண முடியுமா? முடியாது.
இந்தியாவில வந்து நான் எகைன் சொல்றேன், இந்தியாவில வந்து வரப்போற ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள there will be only direct selling company that will be RCM. ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி மட்டும்தான் இருக்கும். நீங்க எல்லாருக்கும் பார்க்க முடியும், அது RCM மட்டும்தான் இருக்கும். வேற ஒரு கம்பெனி வந்து இது நீங்க உங்களால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு growth நமக்கு RCMல பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங், நம்ம rcmbusiness.com நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம www.rcmbusiness.com தான் நம்ம வெப்சைட். Now we are going to upgrade it with rcmworld.com. இனி வந்து நான் எதுக்கு வந்து இந்த RCM வேர்ல்டுங்கிற பேருக்கு சேஞ்ச் ஆனது நான் சொல்ல தேவையே இல்லை. பிகாஸ் யூ ஆல் நோ தட். ஏன்னா நம்ம வந்து we are going to operate the whole global. நம்ம வந்து எல்லா இடத்திலும் நம்ம ஆப்ரேட் பண்ண போறாங்க. So we are going to start with the RCM world. And அது மட்டும் இல்லை, if you search rcmbusiness.com, rcmbusiness.com இப்போ நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த RCM நம்ம சைட்டுக்குள்ள போக முடியும். இப்போ ரைட் நோ இட் இஸ் RCM வேர்ல்டு நீங்க டைப் பண்ணா ரெண்டும் உங்களுக்கு இந்த சைட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். இனி வந்து சைட்டு கிடைக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. யூ வில் பி கெட்டிங் த சைட், பட் now we are going to upgrade with the name rcmworld.com. and next thing, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் RCM ஓட ഏറ്റവും பெரிய ஒரு இன்வென்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட், அதே மாதிரி நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸ் growth கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் டிஸ்பிளே வால். அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து முன்னாடி PUC இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம RCMோட வண்டர் வேர்ல்டு கியூக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண. தென் வி காட் RCMோட வண்டர் வேர்ல்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து நம்ம சென்னையில கூட தமிழ்நாட்டில் கூட இப்போ ஒரு வண்டர் வேர்ல்டு இருக்கு. அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்? வண்டர் வேர்ல்டுக்கு மேல நமக்கு ஏதாவது கிடைக்குமா? எஸ், கம்பெனி இஸ் பிளானிங் சம்திங் பியாண்ட் வண்டர் வேர்ல்டு. வண்டர் வேர்ல்டுக்கு மேல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து கம்பெனியோட மைண்ட்ல இருக்கு. பட் வி ஆர் நாட் கோயிங் டு டிஸ்க்ளோஸ் இட் ரைட் நோ. இப்போ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண போறது இல்லை. பிகாஸ் இப்போ வந்து அதோட விஷயங்கள் சொன்னா அது வந்து எனக்கு அது வேணும், அதுக்காக அது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அது பண்றதுக்காக நிறைய கேள்விகள் எல்லாரும் கேட்க போறாங்க. பட் இட் இஸ் இந்த பைப்லைன் ஓன்லி. இது வரைக்கும் வந்து அது டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் டெஃபினெட்லி தேர் வில் பி an அப்கிரேடேஷன். அப்படின்னா வண்டர் வேர்ல்டுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம் வந்து கம்பெனி வந்து கம்பெனி சிஸ்டத்திலே வந்து கம்பெனி கொண்டு வர போறாங்க. அண்ட் தட் வில் பி டேக்கிங் இட் டைரக்ட்லி ஃப்ரம் த கம்பெனி சைடு. அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எல்லா மெட்ரோஸிலும் வந்து அந்த மாதிரி புது ப்ராஜெக்ட். யூ கேன் ஹேவ் எவ்ரிதிங் தேர். எல்லாமே இருக்கிற மாதிரி RCM பற்றி 0 to லாஸ்ட் நியூமரிக் நம்பர் எதா இருந்தாலும் அந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து அதுக்குள்ள இருந்து கிடைக்கும். நாட் ஓன்லி ப்ராடக்ட் மட்டும் இல்லை, தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட் மெனி திங்ஸ். நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனி அப்கிரேட் பண்ணி பேசுறாங்க. ஸோ தேர் வில் பி சம்திங் இன் நியர் ஃபியூச்சர் more than wonder world. wonder worldக்கு மேல வந்து ஒரு விஷயம் நமக்கு RCMல வர முடியும், பார்க்க முடியும். So that is the future of RCM business. and there are lot many product. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ண ப்ராடக்ட் மட்டும் தான் நான் ஜஸ்ட் காமிக்கிறாங்க. நிறைய ப்ராடக்ட் வந்து நமக்கு பார்க்க முடியும். நம்ம இது பிஸ்கெட், கோகனட் பிஸ்கெட் வந்து இட் இஸ் வெரி வெரி டேஸ்டி. நம்ம கோர் லீடர்ஸ் மீட்டிங்ல அங்க மெயின்லி வந்து எல்லாருக்கும் சப்ளை கொடுத்து இந்த பிஸ்கெட் தான். இந்த பிஸ்கெட் வந்து ஒரு வாட்டி நம்ம சாப்பிட்டு அது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. கண்டினியூஸ்லி வந்து நம்ம எடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டியான பிஸ்கெட். அண்ட் தட் குஷ் சிரப் இஸ் நிறைய அப்படின்னா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இது. எஸ்பெஷலி இந்த ஹாட் சீசன். இந்த ஹாட் சீசன்ல வந்து நிறைய விஷயங்கள் இந்த குஷ் சிரப்பால உங்களுக்கு பண்ண முடியும். நீங்க வந்து சோடா போட்டு அது இந்த குஷ் சிரப் நீங்க யூஸ் பண்ணலாம். தண்ணி, நம்ம ஐஸ் கியூப் தண்ணி போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். பால் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஒரு ஷேக்கா வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி கோலா இந்த இதனால நீங்க பண்ண முடியும். நிறைய விஷயம், வெரைட்டி ஆஃப் திங்ஸ் யூ கேன் டூ இட் ஃப்ரம் த குஷ் சிரப். குஷ் சிரப்னு சொன்னா இட்ஸ் எ கிராஸ். இது வந்து ஒரு கிராஸ் தான். இதுல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு இருக்கு. இது வந்து நம்ம ஹீட் வேவை கம்மி பண்றதுக்காக, ஸ்கின் ஹெல்த்துக்காக, நம்ம பாடி ஹைட்ரேட் பண்றதுக்காக, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக, கண்ணு ஐயோட பார்வை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்காக, ஆங்ஸைட்டி ரிலீஃப் பண்றதுக்காக, ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன். நம்ம பாடியில வந்து ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மி பண்றதுக்காக, நம்ம ஸ்கார்ஸ் இருந்தா நம்ம பாடியில வந்து ஸ்கார்ஸ் இருந்தா அது வந்து ரெடி பண்றதுக்காக, அதே மாய்ஸ்சரைசர், நம்ம பாடியில இருக்கிற நம்ம ட்ரை ஸ்கின் வந்து மாய்ஸ்சர் பண்றதுக்கு அந்த மாய்ஸ்சரைசர் எஃபெக்ட் வந்து இது நம்ம குடிக்கும் போது நமக்கு கிடைக்கும். அண்ட் பாடி டோட்டல் ரிலாக்ஸேஷன். நம்ம வந்து ஒரு ஸ்பாயில போய் மசாஜ் பண்ண மாதிரி ரிலாக்ஸேஷன் நமக்கு பாடி கிடைக்கணும்னா அதுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த குஷ் சிரப் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் ஏ
wonderful thing. World wide நம்ம பார்க்கும்போது ഏറ്റവും அதிக டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த புஷ் சிரப். So start using this product. It's a very much beneficial in this இவ்வளோ சீட் இந்த சம்மர் சீசன்ல வந்து ഏറ്റവും அதிகம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் அது. அண்ட் நம்ம கிறிஸ்போட ஒரு புது ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே நமக்கு வர போறாங்க. நாட் ஓன்லி கிறிஸ்ப், there will be a lots a range of spray. நம்ம நிறைய deodorants and spray வந்து கம்பெனி லான்ச் பண்ண போறாங்க. அங்க பிரியங்கா மேடம் வந்து நிறைய ப்ராடக்ட் அங்க டெமோ காமிச்சாங்க. அதோட எல்லாம் போட்டோ என் கையில இல்ல. அண்ட் நம்ம ஹேர் கேர் சிரப் ஆல்ரெடி வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இட் இஸ் வெரி மச் பெனிஃபிஷியல். இதெல்லாம் நம்ம கீசோலோ ட்ரைனிங்ல இதோட டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மேங்கோ ஸ்குவாஷ் அகைன் இந்த சம்மர் சீசன்ல வந்து நீங்க எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் அது மேங்கோ ஸ்குவாஷ். இது நான் நம்ம குஷ் சிரப்பை பற்றி சொன்ன மாதிரியே நிறைய விஷயம் நமக்கு கோலா பண்ண முடியும், இதை வச்சு ஐஸ்கிரீம் பண்ண முடியும், நீங்க நம்ம லஸ்ஸி மாதிரி உங்களுக்கு சாப்பிட முடியும். அதுல வந்து நம்ம தயிர் நம்ம இது போட்டுட்டு கேர்டு போட்டு நம்ம லஸ்ஸி மாதிரி சாப்பிட முடியும். there are lot many juices, நிறைய விஷயங்கள் உங்களால பண்ண முடியும். இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இது வந்து 100% நேச்சுரல் அல்போன்சா மேங்கோ யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அல்போன்சா மேங்கோ, ஒரிஜினல் அல்போன்சா மேங்கோட பிரைஸ் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிளேவர்ட், இது வந்து ஒரு ஃபிளேவர்டு ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து 100% அல்போன்சா மேங்கோ யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் அது. மேங்கோ 100 மேட் வித் 100% அல்போன்சா மேங்கோ பல்ப். இது சும்மா வந்து நம்ம பாடிக்கு பிரச்சனை ஆகிற ஒரு இன்கிரீடியன்ட் இதுக்குள்ள இல்லை. 100% ஒரிஜினல் அல்போன்சா மேங்கோ தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த சம்மர் சீசன்ல மேக்ஸிமம் ஆளுங்களை ஆர்சிஎம்குள்ள ஜாயின் பண்ணதுக்காக என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தேர் ஆர் லாட் மெனி அதர் ப்ராடக்ட் லைக் இப்போ வந்து நம்ம சொச்சாவோட டொமேட்டோ கெச்சப் நம்ம கையில இருக்கு. இனி காஜூர் இம்லி சட்னி நமக்கு வேற போறாங்க. நம்ம இது டேட்ஸ் சட்னி, அதே மாதிரி செஷ்வான் சட்னி வந்து வர போறாங்க. there are lot many varieties of dishes that is going to come. நம்ம ரசகுல்லா வந்து லான்ச் பண்ண போறாங்க மேட் வித் கவு மில்க், சாஃப்ட் ஃப்ளஃபி ஜூசி அண்ட் ஸ்பாஞ்சி. எல்லாம் அடிப்பொலி சூப்பர் வித்தவுட் நம்ம பாடிக்கு ஹசார்டஸ் இல்லாத நல்ல அடிப்பொலி ரசகுல்லா வந்து நமக்கு லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் நம்ம அலோவேரா ஜூஸ் இஸ் ரீலான்ச்சிங் வித் நியூ இன்கிரீடியன்ஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அலோவேரா ஜூஸ் வந்து நம்ம கையில ஆல்ரெடி இருக்கு. ஆனா அந்த அலோவேராவில வந்து சீபக்த்ரோன் அண்ட் ஆம்லா போட்டிருக்காங்க. சீபக்த்ரோன் எங்கேயோ கேட்டிருக்குல்ல இதுக்கு முன்னாடி, யாருக்காவது சொல்ல முடியுமா எந்த ப்ராடக்ட்ல வந்து நம்ம சீபக்த்ரோன் கேட்டிருக்குன்னு நமக்கு தெரியுமா? எனிபடி ஃப்ரம் திஸ் குரூப்? இவ்வளவு ஆளுங்க இருக்குல்ல, லெட் மீ செக் ஹவு மெனி ஆஃப் ரிமெம்பர் சீபக்த்ரோன் வின் விச் ப்ராடக்ட்? எஸ், BioAge, வெரி குட். நாட் பிஜே, it is in BioAge. yes very good. ஸோ நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க சீபக்த்ரோன் வந்து நம்ம எத்தனை வாட்டி நம்ம பிரீதி மேடம் சுரேஷ் சாரும் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க சீபக்த்ரோனோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அம்லா வி ஆல் நோ நம்ம நெல்லிக்காய் தான் நமக்கு வந்து இட் இஸ் த கியூன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இது இந்த அலோவேரா ஜூஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுல வந்து சீபக்த்ரோன் ஆட் பண்ணனால ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ள வந்திருக்கு. ஆன்டி ஹைப்பர் லிப்பிடிமிக் அப்படின்னா நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து பெரிய லெவல்ல பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா அதுல ஆம்லா கொடுத்திருக்காங்க. ஆன்டி ஒபிசிட்டி, ஃபேட் ஜாஸ்தி இருக்கிற ஆளுங்களை ஃபேட் கம்மி பண்றதுக்காக இட் வில் பி வெரி மச் பெனிஃபிஷியல். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்கு, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் இருக்கு, ஆன்டி வைரல் ஆக்ஷன் இருக்கு. டெர்மட்டாலஜிக்கலி இட் வில் பி வெரி மச் பிரில்லியன்ட். நியூரோப்ரொடெக்டிவ் ஆக்ஷன் இருக்கு அண்ட் ஹெப்படோப்ரொடெக்டிவ் லிவருக்கு எவ்ரிதிங். நீங்க பாருங்க ஒரே ஒரு அலோவேரா ஜூஸ் வந்து நம்ம சாப்பிடும் போது எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிறேன்னா, ஐ பிலீவ் தட் எவ்ரிபடி ஹேஸ் டு கன்சூம் திஸ் ப்ராடக்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே. ஒரு நாள் வந்து ஒரு வாட்டியாவது வந்து அலோவேரா ஜூஸ் நீங்க கன்சூம் பண்ணிதான் ஆகணும். So because now it is with a lot many added attractions, நிறைய attractions இதுக்குள்ள இருக்கு. Now we are going to have the main agenda. நான் ஸ்டார்டிங்ல இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி we are here to build a network. நம்ம வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த பிசினஸுக்குள்ள இருக்கிறாங்க. we need to upgrade ourselves. நம்ம ஊர் ஆளுங்களும் வந்து அப்கிரேட் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து ஜெயிக்க முடியும். பட் இந்த சிஸ்டத்துல வந்து நமக்கு தெரியும் இப்போ ஆல்ரெடி வந்து 4 கோடிக்கு மேல ஆளுங்க ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. நான் இப்ப இந்த பேசிக்கிட்டே இருக்கிற இந்த டைம்ல கூட மேபி வந்து there are lot many people those who are joining. இப்போ வந்து எங்கேயும் வந்து ஜாயினிங் வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு ஜாயினிங் வந்தாலும் இந்த ஜாயினிங்ல இருந்து எத்தனை ஆளுங்க வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வருது? இதுக்கு மெயின் ரீசன் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட் பர்சன். ஜாயின் பண்ண ஆளோட குவாலிட்டியோட பிரச்சனை கிடையாது. why they were not getting in a leadership? அவர் லீடர்ஷிப் வராதிருக்க காரணம் என்னன்னு கேட்டா, அவரை ஜாயின் பண்ண ஆளு இல்லைன்னா கம்பெனி சைட்ல இருந்து, கம்பெனி சைடு மீன்ஸ் அவரோட டீம் லீடர் சைட்ல இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் அவருக்கு கிடைக்காம இருக்கும்போதுதான் மெயின்லி வந்து என்ன ஆகுது, அவர் வந்து இந்த சிஸ்டம் விட்டு போறது அவர் ஜெயிக்காம இருக்கிறது. ஏன்னா அவருக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி தெரியாது. ஸோ
இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ரெடி பண்றதுக்காக now company has started a new education program that is called RCM Tejas, success through education. ஆர்சிஎம்ல இருந்து இனிமே யாருமே சொல்லக்கூடாது சார் எனக்கு வந்து என்னோட அப்ளைன் எனக்கு சொல்லி தரல, எனக்கு வந்து அந்த ஆளை என்னோட மென்டர் எனக்கு சொல்லி தரல, அவர் சொல்றது எனக்கு புரியல, இந்த மாதிரி விஷயங்கள் இனிமே யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா RCM is going to start a education system. What is Tejas and why? எதுக்கு வந்து நம்ம இந்த தேஜஸ்னால என்ன, அது எதுக்கு வந்து நம்ம பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் RCM கோர்ஸ். தேஜஸ்ன்னு சொன்னா RCM ஓட கோர்ஸ் தான். இப்ப நிறைய ஆளுங்க யோசிக்கும் இது வந்து நம்ம RCMல இருந்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சு வந்தேன், ஆனா இப்ப வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கணுமா? இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. இது வந்து ஃபர்ஸ்டே நான் சொல்றேன், இந்த பிசினஸுக்குள்ள வர்ற எல்லா ஆளுங்களும் இந்த கோர்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. ஆனா இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு படிச்சா மட்டும்தான் இதுல இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். நம்ம வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி RCM ஆளுங்களை ஜாயின் பண்ணா காசு கிடைக்கிற சிஸ்டம் அல்ல RCM. இந்த சிஸ்டத்தில் ஜெயிக்கணும்னா இதுல நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு அது மாதிரி தெரிஞ்சு அது வேற ஆளுங்க கிட்ட கரெக்டான விஷயங்கள் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல இருந்து நமக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் an இன்கம் ஏர்னர், இது பிசினஸா நீங்க பண்ணணும், இதுல இருந்து இன்கம் கிடைக்கணும்னா அதுக்காக நீங்க கொஞ்சம் விஷயங்க படிச்சுதான் ஆகணும். அப்படி படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா அதுக்காக RCM கொடுக்கிற ஒரு கோர்ஸ் தான் தேஜஸ், இம்ப்ரூவ்மெண்ட் இன் எஃபிகசி. அப்படின்னா இந்த தேஜஸுக்குள்ள வந்த அவரோட ஸ்பீடு வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு எல்லாருக்கும் தெரியல, நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு பண்றதும் தெரியாம பண்றதும் தமிழ் பயங்கர வித்தியாசம் இருக்கு. நமக்கு வந்து தெரிஞ்சு பண்ணும்போது தெரியாம பண்ணும்போது நம்ம ஒரு நாள் எடுக்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு பண்ணா மேபி வந்து 1 ஹவருக்குள்ளே நம்ம முடியும். சோ இந்த சிஸ்டத்துல இந்த தேஜஸ்ல நம்ம கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டா we are giving the training of the people. ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறாங்க. so their efficacy will be more and same language for all. இப்ப பாருங்க நம்ம வந்து RCM சிஸ்டத்துல வந்து ஒரு நிறைய லீடர்ஸ் வந்து அவருக்கு புரிஞ்ச விதத்துல தான் பேச இருக்கிறாங்க. நமக்கு ஒரு கேம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, ஒராளோட காதில் எல்லாரும் 10 பேரை லைன்ல நிறுத்திட்டு ஒராளோட காதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம விஸ்பர் பண்ணா அதை அடுத்த ஆள்கிட்ட சொல்லுங்க சொல்லி அவர் வந்து அடுத்த ஆள்கிட்ட சொல்லி அது வந்து வேற ஆள்கிட்ட சொல்லி அப்படி போய் 10வது ஆளோட செவியில வரும்போது அது அந்த விஷயமே வந்து வேறையா இருக்கும். ஏன்னா அது வந்து இது பண்ணி போகும்போது ஒவ்வொரு ஆளுங்களும் பேசி அதோட அவர் சொன்ன விஷயமே ஆகாது. சோ அதே மாதிரி இந்த சிஸ்டத்துல RCMல இருக்கிற சிஸ்டத்தை பற்றி ஒரு லீடர் சொல்லி கொடுத்த விஷயம் அவருக்கு கரெக்டா புரியலைன்னா அது வந்து அவருக்கு புரிஞ்ச மாதிரி அடுத்த ஆளுகிட்ட சொல்ல போறாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆள் என்ன பண்ணுவீங்க, என்னோட லீடர் அவரு சொன்னது அவருக்கு புரியல, அவர் வந்து அதே மாதிரி இல்லைன்னா அதிலும் கொஞ்சம் கூடி கம்மியா வந்து அடுத்த ஆள்கிட்ட சொல்ல போறாங்க. சோ ஒரு டோட்டல் டீம்ல வந்து ஒரு அன்எஜுகேட்டடான ஆளுங்களோட பெரிய டீம் கிரியேட் ஆகும். சோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் அந்த டீம்ல இருந்து பிசினஸ் ஜெனரேட் ஆக மாட்டாங்க. சோ வாட் we are going to do, everybody will speak in a same language. எல்லா ஆளுங்களும் வந்து ஒரே விஷயம் ஒரே மாதிரி பேசணும். அதுக்காக தான் கம்பெனி என்ன பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க and help to compete with other companies. ஒரு கம்பெனி வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் RCM பிசினஸ் சொல்லி கொடுக்கும் போது உங்களோட கம்பெனி இது இல்லையே, எனக்கு வந்து இவ்வளவு இன்கம் ஜெனரேட் ஆகுது, உங்களால இவ்வளவு இன்கம் ஜெனரேட் ஆக முடியலையேன்னு கேட்டா அதுக்கு வந்து பதில் கொடுக்கணும்னா நமக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி கரெக்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். வித்தவுட் நோயிங் அபவுட் த சிஸ்டம் நம்ம வந்து வேறொரு கம்பெனிக்காரங்கிட்ட நம்ம வந்து பிடிச்சு நிற்க முடியாது. அவரு வந்து நம்ம கம்பெனி மோசம் அவரோட கம்பெனி தான் நல்லதுன்னு சொல்லி ஓடி போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து வேற ஆள்கிட்ட போய் காம்பீட் பண்ணோம்னாலும் நமக்கு என்ன வேணும், சரியான எஜுகேஷன், RCMோட எஜுகேஷன் நமக்கு வேணும். டு எஸ்டாப்ளிஷ் RCM விஷன் அண்ட் ப்ராடக்ட். நம்ம RCMோட இது ഏറ്റവും மிக முக்கியமான விஷயம். நிறைய ஆளுங்க வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வருது டெஃபினெட்லி வந்து காசுக்காக தான். ஐ எம் நாட் டினையிங் தட். டெஃபினெட்லி காசு வேணும். 100% வித்தவுட் மணி இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அது எனக்கு நல்லா தெரியும். பட் RCMோட விஷயம் சொன்னா ஆக்சுவலி வந்து இட் இஸ் நாட் லைக் காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும், இப்ப வந்து இந்தியான்னு சொல்ல முடியாது, வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஆரோக்கியம் கொடுக்கணும், எல்லாரோடையும் பொருளாதாரம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்ல தான் RCM ரன் பண்றாங்க. சோ இந்த விஷன் வந்து என்ன பண்ணணும், மேக்சிமம் ஆளுங்கள் இந்தியாவில் அட்லீஸ்ட் இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிற நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் அந்த விஷயம் புரிய வைக்கணும். அண்ட் RCMோட ப்ராடக்ட் இப்பவும் வந்து RCMோட நிறைய ப்ராடக்ட் நமக்கு தெரியும், எவ்வளவு ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு, இவ்வளவு பொருள் இருந்துச்சு கூட நிறைய ஆளுங்க வந்து RCM ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம வெளி மார்க்கெட்ல ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த காஸ்ட், பிகாஸ் தே டோன்ட் நோ அபவுட் தட் ப்ராடக்ட். அந்த பொருளை பற்றி அவருக்கு விளக்கம் ஒண்ணுமே தெரியாது. இது வந்து சாப்பிட்டா என்னோட பாடியில என்ன பெனிஃபிட் வரும், இல்லைன்னா வந்து வெளி மார்க்கெட்ல இருக்கிற பொருள் நீங்க சாப்பிடும் போது
அவருக்கு வர்ற அந்த பிரச்சனைகள் ஒண்ணுமே வந்து இந்த பொருள்ல இருந்து வர மாட்டேன். இந்த விஷயங்கள் வந்து ஆளுங்களுக்கு தெரியாது. அதனாலதான் வெளி மார்க்கெட் பொருள் வாங்குறாங்க. சோ இந்த ப்ராடக்டை பற்றியும் ஆர்சிஎமோட விஷனும் வந்து மேக்சிமம் ஆளுங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு கூட தான் நம்ம ஆர்சிஎமோட இந்த தேஜஸ்ங்கிற ஒரு அபியான் ஒரு கோர்ஸ் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபார் நியூ மெம்பர்ஸ், புதுசா ஜாயின் பண்ற ஆளுங்களுக்காக வந்து தேஜஸ் புனியாத் கோர்ஸ். தேஜஸ் புனியாத்னு சொன்னா, புனியாத் மீன்ஸ் ஹிந்தியில நம்ம அதோட பேரு ஃபவுண்டேஷன். நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம ஒரு வீடு கட்டும் போது ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வேணும்ல. அந்த ஃபவுண்டேஷன் இல்லாத நமக்கு என்ன பண்ண முடியாது, பெரிய வீடு கட்ட முடியாது. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் தான் புனியாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் தி நியூ கமர்ஸ், புதுசா ஜாயின் பண்ண ஆளுங்களுக்காக வந்து கம்பெனியோட புனியாதுங்கிற ட்ரைனிங் இருக்கு. செகண்ட், எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் ஆல்ரெடி வந்து ஆர்சிஎம்குள்ள இருக்கு, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கோர்ஸ் படிக்கணும்னா தேஜஸ்ங்கிற ஒரு தேஜஸ் மெயின் கோர்ஸ். இப்போ இது வந்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் கூட கௌரவமா பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஆர்சிஎம்ல வந்து 10 வருஷம் இருந்தாலும் எனக்கு ஆர்சிஎம் பற்றி தெரியும் சொல்ல முடியாது. ஆர்சிஎம்ல நான் வந்து 6 மாதம் தான் இருக்கேன். பட் அதனால எனக்கு ஆர்சிஎம் பற்றி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படிச்ச ஆளுங்க, இது வந்து டெப்த்ல நம்ம மைண்டுக்குள்ள ஆர்சிஎம் இருக்கிற ஆளுங்களுக்கு தான் ஆர்சிஎம் புரியும். நிறைய வருஷம் ஆர்சிஎம்குள்ள இருக்குங்கிறது வந்து ஆர்சிஎம் பற்றி எனக்கு எல்லாமே தெரியுங்கிறது கேரண்டி நமக்கு சொல்லவே முடியாது. ஸோ தேர் ஆர் லாட் மெனி மெம்பர்ஸ் தோஸ் ஆர் வெரி சீனியர் பட் டோன்ட் நோ எனிதிங் அபவுட் த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பற்றியோ ஆர்சிஎம்ஐ பற்றியோ ஆர்சிஎம் இப்போ நடக்கிற பிளானை பற்றியோ ஆஃபரை பற்றியோ ஆர்சிஎமோட உடானை பற்றியோ ஆர்சிஎமோட நிர்ஜராவை பற்றியோ ஒண்ணுமே தெரியாத இப்போ நிறைய ஆளுங்க ஆர்சிஎம்குள்ள இருக்கு. பட் தேவர் சீனியர்ஸ். அதனால வந்து எனக்கு ஆர்சிஎம் தெரியும் நமக்கு சொல்லவே முடியாது. ஸோ திஸ் இஸ் ஃபார் தோஸ் சீனியர்ஸ், தோஸ் ஹூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் ஆர்சிஎம். ஆர்சிஎம்ஐ பற்றி எஸ் எனக்கு தெரியணும். ஏன்னா என்னோட கீழே இருக்கிற நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கிற என்னோட அசோசியேட் பையர்ஸ், என்னோட லைஃப் லைனுக்கு வந்து இப்ப என்னை விட நல்ல ஆர்சிஎம் தெரியும். ஏன்னா அவர் வந்து ஆர்சிஎமோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் முன்னாடி வந்து நான் வந்து சின்ன ஆள மாதிரி ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி நிற்க கூடாது. எனக்கும் இதை பற்றி நல்லா தெரியணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஆர்சிஎமோட மெயின் கோர்ஸ் தேஜஸ் மெயின் கோர்ஸ் வந்து அந்த ஆளுங்க அட்டென்ட் பண்ணணும். அண்ட் த தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ஃபார் த பியூசி அண்ட் வண்டர் வேர்ல்ட் கியூ கார்னர்ஸ். ஒரு பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா அதுக்கு வந்து மெயின் ஏரியா வந்து அதோட ப்ராடக்ட் டெலிவரி தான். நம்ம எவ்வளவு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்காக பேசினாலும் ப்ராடக்ட் டெலிவரி கரெக்டா நடக்கலைன்னா டெஃபினெட்லி வந்து அந்த பிசினஸ் எங்கேயும் வந்து இம்ப்ரூவ் ஆக போறது இல்லை. ஸோ அதுக்காக மெயின் எஜுகேஷன் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு இடம் தான் ஆர்சிஎமோட வண்டர் வேர்ல்ட் கியூக்கு பியூசி ஓனர்ஸ். ஸோ அந்த வண்டர் வேர்ல்ட் கியூக்கு பியூசி ஓனர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் கால்ட் தேஜஸ் சேவா. ஏன்னா அவர் வந்து என்ன பண்றீங்க, பொருள் வாங்க வர்ற ஆளுங்களுக்கு சேவை கொடுக்குறாங்க. அந்த சேவை தேஜஸ் சேவா. ஸோ இந்த 3 ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தேஜஸ், இது வந்து எதுக்கு நம்ம பண்ணணும், இதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டா there are lot many things. செல்ஃப் டிபெண்டன்ட் அசோசியேட்டட் பையர்ஸ் ஃபாஸ்ட் வின் அச்சீவ்மெண்ட். எனக்கு வந்து ஒரு லீடரை டிபெண்ட் பண்ணாம என்னோட லீடரை வந்து நீங்க பண்ண அவரோட லீடர் மேபி வந்து லீடரை மேனிப்புலேட் பண்ணலாம். அந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் இருக்கு ஆர்சிஎம், நமக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த லீடர் சொல்றது இல்லை, இதுதான் கம்பெனியோட சிஸ்டம்ங்கிறது நம்ம அசோசியேட் பையர்ஸுக்கு புரியணும். ஒரு லீடர் ஹெல்ப் பண்ணலன்னு அவரு என்னோட லீடர் அங்க திரும்பி கூட பார்க்கறது இல்லை. நான் அவர் வந்து எங்கேயும் இருக்கிறாங்க. ரஞ்சித் சார் வந்து சென்னை போனதுக்கு அப்புறம் கேரளாவில் இருக்கிற என்னோட யாரையும் வந்து ரஞ்சித் சாரை பார்க்கலன்னு சொல்லிட்டு நாளைக்கு கேரளாவில் இருக்கிற யாரும் என்ன பண்ணக்கூடாது, பிசினஸ் விட்டு ஓடக்கூடாது. ஸோ அதுக்காக நான் அவருக்கு யாராவது வந்து சார் நீங்க என்ன சார் நீங்க சப்போர்ட் பண்ணாம இருக்கிறேன்னு சொன்னா டெஃபினெட்லி ஐ வில் ஆஸ்க் யூ சார் வை யூ ஆர் நாட் அட்டெண்டிங் திஸ் புனியாத் ப்ரோக்ராம், இல்லைன்னா மெயின் ப்ரோக்ராம் நீங்க ஏன் யூஸ் பண்ணல சார். அதுல வந்து எல்லாமே என்ன பண்ணுங்கிறது கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த விஷயம் வந்து நீங்க கரெக்டா பண்ணுங்கிறது நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு அவர்கிட்ட அந்த ஒரு ஏன்னா இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி தட் பர்சன் நோஸ் வாட் டு டூ, என்ன பண்ணுங்கிறது கரெக்டா அவருக்கு புரியும். அண்ட் அந்த மாதிரி புரியும் போது என்ன ஆகும், டெஃபினெட்லி வந்து நிறைய வைட்டல் லெவல் அச்சீவர்ஸ் நிறைய ஜென்ரேட் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ லாஸ்ட் மந்த் கூட நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு எமரால்டு கிடைச்சிருக்காங்க, 2 ஸ்டார் பேர்ல் அச்சீவர் கிடைச்சிருக்காங்க, நிறைய ராயல்டி அச்சீவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இது இவ்வளவு அச்சீவ்மெண்ட் வந்ததுக்கு காரணம் என்ன, பிகாஸ் தேர் ஆர் லாட் மெனி வைட்டல் அச்சீவர்ஸ். நிறைய வைட்டல் அச்சீவர்ஸ் வந்ததுனால தான் இந்த மாதிரி க்ரோத் வந்திருக்கு. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இன் கேரளா டீம்ல எனக்கு நிறைய வந்திருக்கு, ஒரிசாவில் வந்திருக்காங்க, எல்லா இடத்துலயும் வந்து நிறைய வைட்டல் அச்சீவர்ஸ் வந்திருக்கு. ஸோ வென் வைட்டல் அச்சீவ்மெண்ட் வில் பி க்ரோன், வைட்டல் அச்சீவ்மெண்ட் க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து பெரிய பெரிய பின் லெவலு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து கரெக்டான டிசிஷன் வே நம்ம காமிச்சு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி ஃபாஸ்ட் பின் அச்சீவ்மெண்ட் நடக்கும். ஸோ அதுதான் இதோட ஒரு மெயின் இன்டென்ஷன் சொல்றது. செகண்ட் திங் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் நம்பர் ஆஃப் ஜாயினிங்.
ஆளுங்களை வந்து ஜாயின் பண்றதோட எண்ணம் அதோட இது வந்து நம்பர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நிறைய ஆளுங்க ஆர்சிஎம் பிசினஸை பற்றி சொல்லி கொடுக்காதனாலதான் ஜாயினிங் வந்து கம்மியாகிறாங்க. வென் யூ ஸ்டடி எவ்ரிதிங், எனக்கு வந்து ஆர்சிஎம் கரெக்டா சொல்லி கொடுக்க தெரியும்னா டெஃபினெட்லி வந்து பயம் இருக்காது. நிறைய ஆளுங்கிட்ட போய் என்ன பண்ண போறாங்க, அவரு வந்து ஆர்சிஎம் பற்றி சொல்லி கொடுக்கும், ஆர்சிஎம் பிளான் சொல்லி கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன ஆகும், நிறைய நியூ ஜாயினிஸ் வரும். நம்ம வந்து 100 நியூ ஜாயினிஸ் வந்தாதான் அதுல இருந்து 20 லீடர்ஸ் நமக்கு கிரியேட் பண்ண முடியும். ஜாயின் பண்றதே 20 ஆளா இருந்தா அதுல இருந்து 2 பேரை மட்டும்தான் நமக்கு லீடரா கிடைக்க போறாங்க. So when the number of joinees improves, automatically the business will be improving. Joinees improve ஆகும்போது business வந்து automatically improve ஆகும். That is the another thing. Next thing is more number of product users, more number of club members and more number of healthy family. இதுதான் அடுத்த விஷயம். அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ்ல வந்து மெயின்லி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போறது ஆர்சிஎம்மோட பேசிக்ஸ் தான். நான் பேசிக்னு சொல்லும்போது அதுல ഏറ്റവും முக்கியமான விஷயம் ஆர்சிஎம் ப்ராடக்ட். அப்படின்னா ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லா பொருளை பற்றியும் வந்து கிளாஸ் எடுக்க போறது இல்லை. பட் டெஃபினெட்லி வந்து ஆர்சிஎம்ல இருக்கிற மெயின் ப்ராடக்ட், ஜஸ்ட் லைக் நம்ம நியூட்ரி சார்ஜ் ஆகட்டும், நம்ம கையில் இருக்கிற ரைஸ் பிரைன் ஆயில் ஆகட்டும், நம்ம கையில் இருக்கிற காமோ ஒரிஜினல் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஆளுங்களுக்கு தேவையான சில பொருள் இருக்கு. இந்த மாதிரி பொருள்களை பற்றி கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனி கொடுக்க போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், நிறைய ஆளுங்க கிட்ட ஆளுங்க போயிட்டு ப்ராடக்டை பற்றி பேசும்போது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராடக்ட் யூசர்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி வந்து கிளப் மெம்பர்ஸ், நமக்கு இருக்கிற டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப், இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ப்ராடக்ட் வந்து நம்ம சொல்லி கொடுத்து ஆளுங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம டிஸ்பிளே வால் இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஆளுங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து கிளப் மெம்பர்ஸோட எண்ணம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இதுல இருக்கிற வேற பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, கம்பெனி கொடுக்குற நிறைய டார்கெட்ஸ் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கம்பெனி வந்து நம்ம கீசோலுக்கானாலும் நியூட்ரி சார்ஜுக்கானாலும் எல்லாம் வந்து நமக்கு நம்ம நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து மினிமம் டார்கெட் 5,000, மினிமம் டார்கெட் 10,000, 3000 பிவியோட கீசோல் பர்ச்சேஸுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய ஆளுங்க அந்த கிரைட்டீரியாக்குள்ள வராததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவர் தேர் பர்ச்சேஸ் இஸ் வெரி லெஸ். ஏன்னா அவர் வந்து ஒரு 500 பிவியோட ப்ராடக்ட் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்றீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த 500 பிவியோட பொருள் மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணிருக்கீங்க. பேலன்ஸ் ப்ராடக்டோட யூஸ் என்ன, அது சாப்பிட்டா இல்லைன்னா அதை யூஸ் பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த பெனிஃபிட் ஆளுங்களுக்கு சொல்லி கொடுத்தா டெஃபினெட்லி என்ன ஆகும், அவரோட யூசேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கிளப் மெம்பர்ஸோட நம்பர்ஸ் வில் பி மோர் அண்ட் நம்பர் ஆஃப் ஹெல்த்தி ஃபேமிலி. இதுக்கெல்லாம் மேல என்ன ஆகும், ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் நிறைய ஆளுங்க யூஸ் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற நிறைய ஆளுங்களோட ஆரோக்கியம் வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். தீஸ் ஆல் ஆர் த திங்ஸ் விச் வி நீட் டு டூ. அண்ட் கன்சிஸ்டன்ட் growth. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கம்பெனியோட growth போனஸ் நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு வந்து கன்சிஸ்டன்ட் growth வேணும். ஒரு வாட்டி வந்து நம்ம டெக்னிக்கல் பின்னுக்கு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எகைன் நீங்க ராயல்டி கோல்டுக்கு வந்த கம்பெனியோட growth போனஸ் கிடைக்காது. We have to be in a consistent growth. நமக்கு வந்து கரெக்டான growth இருந்தா மட்டும்தான் கம்பெனியோட growth போனஸ் கிடைக்கும். அண்ட் ரைட்டோ இப்போ நம்ம கம்பெனி வந்து இந்தியாவிலே ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம growth போனஸ் இவ்வளவு இருக்குன்னா, ஜஸ்ட் இமேஜின் நம்ம வெளி மார்க்கெட்ல, அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியே போயிட்டு சிங்கப்பூர்லும் மலேசியாவிலும் நம்ம இது துபாயில எல்லாம் வந்து நம்ம ஓபன் பண்ணும்போது, நம்ம வண்டர் வேர்ல்ட் கியூக்கு இதெல்லாம் ஓபன் பண்ணும்போது the total turnover will be huge. ஒரு பெரிய டேர்ன் ஓவர் வந்து கம்பெனில இருந்து வரும். அவ்வளோ டேர்ன் ஓவர் ஒரு திடீர்னு இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவர் டேர்ன் ஓவர் கமிஷன், அது வந்து இயர்லி கமிஷனும் மந்த்லி கமிஷனும் வந்து பெரிய லெவல்ல வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வென் யூ டோன்ட் டூ த கரெக்ட் growth, கன்சிஸ்டன்ட் growth நீங்க காமிக்கலன்னா அந்த டேர்ன் ஓவர் கமிஷன், உங்க அந்த ஹியூஜ் கமிஷன் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த ஃபோர்த் திங் இஸ், ஒரு கன்சிஸ்டன்ட் growth ஆளுங்களுக்கு கொண்டு வரணும்னாலும் இந்த விஷயங்கள் வந்து ஆளுங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நிறைய ஆளுங்களுக்கு நம்ம அந்த கிரைட்டீரியா தெரியாது. நம்ம வந்து பிப்ரவரி மாதம் 2023 பிப்ரவரியில இருந்து அந்த பின் லெவலுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட கீழே வந்தா நமக்கு பிசினஸ் நம்ம growth போனஸ் கிடைக்குமா, நம்ம வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டார் லெவல்ல இருந்தாங்க, இப்போ ராயல்டி ஸ்டார் கோல்ட்ல இருக்கு, ஆனா இப்போ லாஸ்ட் மந்த் கோல்டுக்கு போனா எனக்கு வந்து இது போனஸ் கிடைக்குமா இல்லையா, நிறைய ஆளுங்களுக்கு இப்பவும் தெரியாது. பிகாஸ் people are not attending the meeting. அல்ல சொல்ற விஷயங்கள் வந்து கேட்காம இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா வந்து ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட், இந்த ஒரு கோர்ஸ் வந்து நிறைய ஆளுங்க அட்டென்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி ஈஸி. அண்ட் டு நோ த ரியல் மோட்டோ ஆஃப் ஆர்சிஎம் அண்ட் டிஃபரன்ஸ் வித் த அதர் இண்டஸ்ட்ரி அண்ட் கம்பெனி. ஆர்சிஎம் என்ன, ஆர்சிஎம் வந்து சும்மா ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி மட்டும் இல்லை, ஆர்சிஎம்மோட மோட்டோ வந்து வேற.
நம்ம வந்து ஒரு 500 இயர்ஸோட பிளான் தான் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு. அதுக்காக தான் நம்ம இது வேலை செய்யறங்கிற விஷயம் ஆளுங்களுக்கு புரியணும்னாலும் அதை என்ன பண்ணணும், இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய லீடர்ஸ் வந்து இந்த விஷயம் பேசவே மாட்டேன். வை வி ஆர் டூயிங் ஆர்சிஎம். நிறைய ஆளுங்க வந்து இப்படி ஏலகு பீலகு சீலகில் உங்களுக்கு வந்து இவ்வளோ பிசினஸ் வந்தா உங்களுக்கு இவ்வளோ காசு கிடைக்குது மட்டும்தான் சொல்றீங்க. ஸோ அது வந்து ஒரு வாட்டி அந்த காசு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறது, கண்டினியூ பண்ண போறது இல்லை. பட் அந்த ஒரு இன்டென்ஷன், வை வி ஆர் டூயிங் திஸ், அந்த இன்டென்ஷன் வந்து ஆளுங்க கரெக்டா புரிய வச்சா ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் வில் அட்ராக்ட் அதர் பீப்புள். வேற ஆளுங்க கரெக்டான டூப்ளிகேஷன் நடக்கும். ஸோ இந்த விஷயம் கூட ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் நம்ம அட்டென்ட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் லைக் ஐ ஆல்ரெடி செட், தேஜஸ் சேவா இருக்காங்க, வண்டர்வேர்ல்ட் குயிக்காக தேஜஸ் புனியாத் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் இருக்காங்க, அது புது ஆளுங்க இருக்காங்க. அண்ட் தேஜஸ் மெயின் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸுக்காக இருக்கு. ஸோ வாட் இஸ் தேஜஸ் புனியாத்? இன்னும் காலையில வந்து நம்ம கோர் ரைசிங் கோர் லீடர்ஸுக்கு வந்து தேஜஸ் புனியாதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஷன் அட்டென்ட் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் எக்ஸலண்ட். ஒரு வண்டர்ஃபுல்லான கிளாஸ் தான் இது. ஒரு அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். டு மேக் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எ நியூ அசோசியேட் பையர், அதுதான் இதோட இன்டென்ஷன். அவரோட ஃபவுண்டேஷன் தான் கிரியேட் பண்றீங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவரை வந்து ரூபி ஆக்குற வேலை இல்லை. ஜஸ்ட் ஆர்சிஎம்மோட பேசிக் திங்ஸ் வந்து அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த புனியாதுங்கிற ப்ரோக்ராம். லாஸ்ட் 2 months joinee can attend the தேஜஸ் புனியாத் கோர்ஸ். லாஸ்ட் 2 மாதம் அப்படின்னா ஒரு புனியாதுங்கிற இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணோம்னா மினிமம் 2 மாதம் ஆர்சிஎம் குள்ள இருக்கணும். 2 மாதம் முன்பு ஜாயின் பண்ண ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த புனியாது கோர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். இட் இஸ் நாட் லைக் நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன், இன்னைக்கு போயிட்டு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம், இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் 2 months ஆவது ஆர்சிஎம்மோட ப்ரொடக்ட் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டத்துக்குள்ள அவர் இருக்கணும். அந்த மாதிரி சீரியஸான ஆளுங்களுக்கு மட்டும்தான் அவர் ட்ரைனிங் கொடுக்கும், அதர்வைஸ் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன். தே வில் கெட் டைரக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் த கம்பெனி சைட்ல இருந்து டைரக்டான எஜுகேஷன் அவருக்கு கிடைக்கும். தே வில் கெட் த ரைட் டைரக்ஷன் ஃப்ரம் த கம்பெனி. எப்படி நம்ம போனோம், இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, 21 ரூல்ஸ் என்ன இருக்குங்கிற விஷயம் கரெக்டா வந்து கம்பெனி அவருக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. தே வில் கெட் கம்பெனி சாஃப்ட்வேர் மானிட்டரிங். அவருக்கு வந்து கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு எல்லாருக்கும், அது நம்ம எல்லா லீடர்ஸுக்கும் கிடைக்கும். இப்போ என்னோட டவுன்லைன்ல வந்து ஜாயின் பண்ண ஆளுங்க ஒரு இந்த புனியாதுல ஜாயின் பண்ணா எனக்கு வந்து ஒரே கிளிக்ல வந்து அந்த ஆளு எவ்வளவு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை நாள் அட்டென்ட் பண்ணிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எனக்கு பார்க்க முடியும். ஸோ கம்பெனிக்கு மானிட்டர் பண்ண முடியும். ஒரு ஆள் வந்து ஜெயிக்குதா இல்ல வந்து அவர் வந்து சும்மா வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றீங்களாங்கிற விஷயம் கம்பெனிக்கு மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் திஸ் கோர்ஸ் டைம் இட் only 7 days. 7 நாள் தான் இந்த புனியாது. ஏன்னா ஒரு நிறைய காலகட்டம் இல்ல ஒரு புது ஆளு வந்து இந்த கோர்ஸ்ல அட்டென்ட் பண்ண போறது இல்லை. ஸோ வித்தின் 7 daysல வந்து இந்த கோர்ஸ் முடிய போறாங்க. அண்ட் ஆஸ் பர் ஏபிஸ் கன்வீனியன்ஸ் தே கேன் செலக்ட் த ஸ்கெட்யூல். அந்த அசோசியேட் பையரோட கன்வீனியன்ஸ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதுல வந்து எந்த ப்ரோக்ராம் எந்த டைம்ல அட்டென்ட் பண்ணுங்கிறது அந்த அசோசியேட் பையரை வந்து முன்னாடியே வந்து அந்த இது கொடுத்தா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த டைம்ல நடக்கிற அந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணலாம், அந்த அசோசியேட் பையருக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஆஃப் தேஜஸ் புனியாத், அந்த ஃபவுண்டேஷன் புது ஆளுங்களுக்காக நடக்கிற ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்து தேஜஸ் மெயின் ஃபார் த சீனியர்ஸ். ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் ஆர்சிஎம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு தான் தேஜஸ் மெயின். திஸ் இஸ் ஃபார் ஆல் ஐபிஸ் ஆஃப் ஆர்சிஎம். இது வந்து ஆல்ரெடி வந்து ஆர்சிஎம் குள்ள இருக்கிற எல்லா அசோசியேட் பையர்ஸுக்கும் என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். யூ வில் கெட் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் நெட்வொர்க் டெவலப்மெண்ட். இதுல வந்து மெயின்லி வந்து பேசிக்ஸ் இல்லை, எப்படி வந்து நெட்வொர்க் டெவலப்மெண்ட் பண்ண முடியுங்கிற விஷயம் தான் இதுல வந்து பேச போறாங்க. வென் அண்ட் வாட் டு கம்யூனிகேட், யாருக்கிட்ட எப்போ என்ன பேசணுங்கிறது இதுல கரெக்டா சொல்லி தரும். ஹவு டு ட்ரெஸ் அப், நம்ம வந்து எந்த ட்ரெஸ் போட்டு நம்ம போனோங்கிறது நம்ம சொல்லி தரும். ஹவு டு கம்யூனிகேட் டு உமன் எம்பவர்மெண்ட், நம்ம உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசணும்னா அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்ம வந்து அப்கிரேட் பண்றதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எப்படி வந்து நல்ல ஒரு பிரசன்டேஷன் ஜூம் மீட்டிங்ல கொடுக்கணும், இல்லைன்னா வந்து பிசிக்கல் மீட்டிங்ல எப்படி வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும். ஹவு டு டேக் அப்பாயின்மெண்ட்ஸ், எப்படி வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நெட்வொர்க் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சொல்லிக்கிறதுக்காக தான் தேஜஸ் மெயின்ங்கிற இந்த கோர்ஸ் இருக்கு. இது வந்து 21 நாள் கோர்ஸ், 21 days கோர்ஸ் தான் இது. அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன புனியாத் அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் புது ஆளுங்களுக்கு 21 நாள் எல்லாம் ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, இது படிங்க சொன்னா அவருக்கு வந்து அவர் ஒத்துக்க மாட்டேன். ஸோ அதனால அவருக்கு 7 நாளோட ஒரு என்ன சொல்ல ஷார்ட் கோர்ஸ் தான் அவருக்கு இருக்கு, கிராஷ் கோர்ஸ் சொல்லலாம். ஆனா இது வந்து 21 daysோட ஒரு டீடைல்டு கோர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி ஆர்சிஎம்குள்ளே இருக்கு, ஆர்சிஎம்ல வந்து லட்சக்கணக்கில் ரூபாய் சம்பாதிக்கிற ஆளுங்க இருக்கு. இதுக்காக வந்து இவ்வளவு பிவி நம்ம ஜெனரேட் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்ச ஆளுங்க தான் இந்த ஆர்சிஎம்ல அசோசியேட் பையர்ஸ். அவன் 2 மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற ஏது அசோசியேட் பையர்ஸுக்கு வந்து தேஜஸ் மெயின் கோர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். So 21 days course is there. And the third one is தேஜஸ் சேவா. தேஜஸ் சேவா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி session for the delivery.
அப்படின்னா Wonderworld Quick, Wonderworld and Display owners also can attend this program. ஏன்னா பிசினஸ் வேணும், நம்ம வந்து சேல்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ற ஆளுங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த தேஜஸ் சேவா கோர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆன் பிசினஸ் டெவலப்மெண்ட்ல, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆன் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், நம்ம எப்படி பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், எப்படி வந்து கஸ்டமர் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஆர்சிஎமோட சாஃப்ட்வேர்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து நமக்கு சிம்பிளி, அதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. நம்ம பெரிய லெவல்ல பிரச்சனை இல்லாத அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்காக நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அதே பற்றி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், நிறைய ஆளுங்க வந்து கையில இருந்து காசு செலவு பண்றாங்க, ஆனா வந்து நான் நினைச்ச மாதிரி எனக்கு பிசினஸ் வரல சொல்றாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். கம்பெனியோட சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா கம்பெனி வந்து கொடுக்குற ஆஃபர்ஸ், அதே மாதிரி மீட்டிங்ஸ், ட்ரைனிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 100% பிவி ப்ராடக்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட்கள், இந்த கம்பெனி கொடுக்குற இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி ஒண்டர்வேர்ல்டுக்கு கோனரை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ட்ரைனிங் சிஸ்டத்துல அவருக்கு கிடைக்கும். இதுக்கு மேல வந்து கம்பெனியோட சிஸ்டம் ட்ரைனிங்கும் கிடைக்கும். ஏன்னா கம்பெனி சிஸ்டம் ட்ரைனிங் அவருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அசோசியேட் பையர்ஸ் கிட்ட வந்து சரியான விதத்துல அவருக்கு பழக முடியும். ஸோ கம்பெனியோட சிஸ்டம் ட்ரைனிங் ஆல்சோ வில் பி கிவிங் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 21 days. இதுவும் 21 நாளோட கோர்ஸ் தான் இந்த தேஜஸ் சேவா கோர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த 3 கோர்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் திங், ஹவு டு ஜாயின் வித் திஸ் தேஜஸ் கோர்ஸ், எப்படி வந்து நமக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ தேஜஸ் மெயின் வந்து 21 நாளோட கோர்ஸ். இதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய அப்படின்னா எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் வந்து 5000 PV இன் 3 months, 3 மாதத்துல வந்து என்ன பண்ணணும், டோட்டல் 5000 PVயோட செல்ஃப் பர்ச்சேஸ் இருந்தா அவருக்கு என்ன பண்ணலாம், இந்த தேஜஸ் மெயின் கோர்ஸ் எக்ஸிஸ்டிங் RCM மெம்பர்ஸுக்கு வந்து கோர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். தேஜஸ் புனியாத் ஃபார் த நியூ மெம்பர்ஸ், லாஸ்ட் 2 monthsக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் 7 day கிராஷ் கோர்ஸுக்காக என்ன பண்ணணும், இன் லாஸ்ட் 2 months 1500 PV இன் எனி ஆஃப் த மந்த். 2 மாதத்துல வந்து என்ன பண்ணணும், 2 மாதத்துல 1500 PV ஏதாவது ஒரு மாதத்துல பர்ச்சேஸ் பண்ணா அவருக்கு என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். இட் இஸ் நாட் லைக் நான் இந்த மாதம் 1500 PV பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், அப்படி இல்லை. இந்த மாதம் 1500 பர்ச்சேஸ் பண்ணாலும் அடுத்த ஒரு மாதம் வந்து அவருக்கு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண முடியாது. எகெயின் அந்த மாதம் கூட RCM குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன ஆகும், அவருக்கு அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் ஆகும். இது வந்து இதுக்கெல்லாம் வந்து லிங்க் நம்ம தேடி போக தேவையில்லை. வென்யூ பர்ச்சேஸ், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டைமண்ட் கிளப் பண்ற ஆளா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லயே வந்து அவர் என்னாச்சு, அவர் அந்த தேஜஸ் மெயின் கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடுச்சு. ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணுவீங்க, அவருக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த லிங்க் ஷேர் பண்ணுவீங்க, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த தேஜஸ் மெயின் கோர்ஸ்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அவருக்கு உள்ள போயிட்டு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தேஜஸ் புனியாத், நம்ம புது ஆளுங்களுக்காக இருக்கிற கோர்ஸுக்கும் அவர் இந்த பர்ச்சேஸ் 1500 PV பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த காலகட்டத்துக்குள்ள அவருக்கு என்ன கிடைக்கும், அந்த லிங்க் வந்து கம்பெனி சென்ட் பண்ணுவீங்க. அண்ட் தேஜஸ் சேவா ஃபார் த வண்டர்வேர்ல்ட் கியூக் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னா டெலிவரி சென்டர்ஸ், அவருக்கு வந்து 21 நாளோட கோர்ஸ். இன் லாஸ்ட் 3 months 5000 PV இன் செல்ஃப் ஐடி. செல்ஃப் ஐடியில வந்து 3 மாதம் சேர்த்து 5000 PVயோட பர்ச்சேஸ் இருக்கிற எல்லா வண்டர்வேர்ல்ட் கியூக் ஓனர்ஸுக்கும் என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண முடியும். த எலிஜிபிள் அசோசியேட் பையர்ஸ் வில் கெட் த நோட்டிபிகேஷன் அண்ட் லிங்க் டு ஜாயின் புனியாத் கோர்ஸ் ஆட்டோமேட்டிக். புனியாத் மட்டும் இல்லை, ஏது கோர்ஸா இருந்தாலும் அவருக்கு அட்டென்ட் பண்ணும்போது அந்த இது ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதோட லிங்க் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி சென்ட் ஆகும். ஸோ நோ நீட் டு வரி, அதுக்காக வந்து நீங்க இது பண்ண வெயிட் பண்ண தேவையில்லை. அண்ட் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் தேஜஸ், இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் இட்ஸ் வெரி சிம்பிள். எக்ஸாமினேஷன் அண்ட் அனலைசேஷன் ஆஃப் டீம் மெம்பர்ஸ். நம்ம கூட இருக்கிற ஆளுங்க வந்து எந்த அளவுக்கு வந்து RCM படிச்சிருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய போறாங்க. பிகாஸ் இந்த ப்ரோக்ராமில் வந்து சும்மா அட்டென்ட் பண்ணா மட்டும் பற்றாது, இதுல வந்து எக்ஸாமினேஷன் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது கோர்ஸ், இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிஃப்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் இருக்கு. இதெல்லாம் கம்பெனி கொடுக்க போறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ கோர்ஸ். இது சும்மா வந்து ஒரு ஆளுங்களை வந்து 1500 PV பண்றதுக்காக பண்ற வேலை கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ கோர்ஸ். உங்களோட ஒரு லீடருக்கு வந்து என்ன பண்ண முடியும், உங்களோட டீம்ல வந்து ஏற்றும் அதிக ஸ்கோர் பண்ண ஆளு யாரு அப்படின்னா, இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்குன்னா அவர் RCM சீரியஸா இருக்கிறாங்க, இந்த ஆளை கான்சன்ட்ரேட் பண்ணா டெஃபினெட்லி வந்து நமக்கு ஒரு புது லீடரை கிடைக்கும். என்னோட டீம்ல டைமண்ட் இந்த ஆளுதாங்கிறது ஒரு லீடருக்கு தெரியும். ஸோ இட் வில் பி ஈஸி டு நோ ஹூ இஸ் 100% ரியலி ஒர்க்கிங் அண்ட் ஹூ இஸ் ஃபேக்கிங். சும்மா வந்து ஃபேக்கு சொல்ற ஆளு யாரு, சரிக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து
பண்ணணும்னு நினைச்சு பண்ற ஆளு யாருன்னு கரெக்டா வந்து என்ன பண்ண முடியும், இது பார்த்தா அவருக்கு இது பண்ண முடியும், அவருக்கு வந்து அந்த மார்க் லிஸ்ட் பார்த்தா அவருக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈஸி, அந்த அனலைஸ் பண்றதுக்காக இந்த தேஜஸ் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ராப்பர் மொடியூல் ஃபார் எஜுகேஷன் வித் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரட்டிக்கல் சிலபஸ். இது வந்து சும்மா ஒரு ட்ரைனிங் கிடையாது, இது வந்து ப்ராப்பர் மொடியூல் இருக்கு. எப்ப எந்த லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க போய் க்ளோஸ் பண்ணாங்கிறது கரெக்டா கம்பெனிக்கு தெரியும். ஸோ அந்த மொடியூல் படி தான் படிக்க போறாங்க. அது மட்டும் இல்லை, சும்மா வந்து தியரட்டிக்கல் விஷயங்கள் நிறைய படிச்சது மட்டும் இல்லை, இது வந்து ப்ராக்டிக்கலி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது கூட கம்பெனி மானிட்டர் பண்ண போறாங்க. ஸோ ஒரு ஆள் படிச்ச, நம்ம வந்து நிறைய ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய நாலேஜ் இருக்கு, ஆனா ஒண்ணுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா நமக்கு பெனிஃபிட் வராது. ஸோ அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றா இல்லையாங்கிறது விஷயம் கூட என்ன பண்ண முடியும், அந்த சாஃப்ட்வேர்ல வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், அதை அப்டேட் பண்ணணும், அப்பதான் அவருக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். ஸோ 100% இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம பிசினஸ்ல நடக்கும், கம்பெனி சொல்ற விஷயங்க. அண்ட் ஹவு மெனி மெம்பர்ஸ் அட்டெண்டட், ஹவு மெனி கம்ப்ளீட்டட், ஹவு மெனி ஸ்கோர்டு குட் கேன் செக் த்ரூ அப்ளிகேஷன். எல்லா லீடர்ஸுக்கும் வந்து கரெக்டா நம்ம டீம்ல அட்டென்ட் பண்ண ஆளுங்களோட லிஸ்ட், அவரோட டீடைல்ஸ் வந்து கரெக்டா ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் அப்ளிகேஷன்ல பார்க்க முடியும். ஸ்பெஷல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஆன் வெர்சிடைல் சப்ஜெக்ட்ஸ். இதுல வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து ഏറ്റവും அதிகம் வாய்ப்பு இருக்கிற ஒரு ஏரியா வந்து லேடிஸ் உமன் எம்பவர்மெண்ட் ஏரியா தான். ஆனா நிறைய லேடிஸ் இந்த பிசினஸ் வராதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஐயோ எப்படி நான் போய் பேசுவீங்க, எனக்கு வந்து அப்படி போய் பேசுறதுக்கான தைரியம் இல்லை, எனக்கு வந்து பயம் இருக்காங்க, இல்லைன்னா நான் எனக்கு வந்து பேச தெரியாது. அந்த ஒரு ஆக்சுவலி வந்து நம்ம விட பேச தெரியற ஆளுதான் லேடிஸ். ஆனா அவருக்கு வந்து அந்த பேசுறதுக்காக இருக்கிற அந்த பயம் வந்து முடிஞ்சு போச்சா, ஆட்டோமேட்டிக்கலி எல்லா ஆளுங்களும் நம்ம சங்கீதா மேடம் மாதிரி லட்சக்கணக்கின் ரூபாயோட பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள், அந்த பயம் உள்ள இருந்து நம்ம வந்து போக்குறதுக்காக வந்து நம்ம கம்பெனி நிறைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்க போறாங்க. ஸோ வென் யூ ஜாயின் லேடிஸ், நிறைய லேடிஸ் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கலி உள்ள இருந்த அந்த பயம் போயிடும், நிறைய ஆளுங்க வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ தட் இஸ் த அனதர் பெனிஃபிட். இது வந்து நம்ம அப்ளிகேஷனோட ஒரு பேஜ் தான் இது. இந்த அப்ளிகேஷன்ல வந்து நமக்கு இந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணா இதுல வந்து கோர்ஸ் ஐடி நம்ம கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இங்க கோர்ஸ் ஐடி கொடுத்து என்ரோல்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து இது நம்ம உடானோட அப்ளிகேஷன் தான் இது. பட் கம்பெனி வந்து நமக்காக ஸ்பெஷல் இந்த ஆர்சிஎம் கோர்ஸுக்காக ஸ்பெஷல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற. ரைட் நோ யூ கேன் டூ இட் இன் உடான் அப்ளிகேஷன். அதுல வந்து அந்த லிங்க் இருக்கு. அதுல வந்து நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த என்ரோல் கோர்ஸ் நம்ம கிளிக் பண்ணா அதுக்குள்ள என்ன கிடைக்கும், நம்ம டீடைல்ஸ், நம்ம ஜூம் மீட்டிங் லிங்க் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அண்ட் இதுல வந்து நம்ம 3 ஸ்டேஜ் இருக்கு. இங்க பாருங்க, ஒன்னு வந்து இன்ஸ்டியூட்ல போனா நமக்கு படிக்கிறதுக்காக ஜூம் லிங்க் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சொன்னா நம்ம லீடர்ஸ் பாக்குறது, அப்படின்னா நம்ம டீம்ல இருக்கிற எத்தனை ஆளுங்க வந்து இதுல ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பாக்குறதுக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு அது கிளிக் பண்ணா நமக்கு கிடைக்கும். அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே அதுக்குள்ள உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் த்ரூ, நமக்கு என்ன டெக்னாலஜி த்ரூ நமக்கு ஆர்சிஎம் நம்ம இந்த கோர்ஸ் நமக்கு ஜாயின் பண்ணி நமக்கு சக்சஸ் ஆக முடியும். அண்ட் மொபைல்ல பண்ண மாட்டேன், எனக்கு வந்து நம்ம லார்ஜ் ஸ்கிரீன்ல லேப்டாப்ல தான் பண்ணோம்னா நம்ம வெப்சைட்டோட லிங்கும் நம்ம கையில இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம இந்த கோர்ஸ் ஐடிங்க கொடுத்து சென்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா ஒரு ஓடிபி உங்களோட மொபைல்ல வரும். அந்த ஓடிபி நீங்க ஓகே சொன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம வெப் பேஜ்ல வந்து இங்க என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸ் உங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் லாட் மெனி திங்ஸ். இப்போ பாருங்க, இந்த காலையில வந்து இப்போ நான் அட்டென்ட் பண்ண இது மொடியூல் தான் இது. கோர்ஸ் தேஜஸோட மொடியூல் 1 நான் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க காலையில. இது வந்து நான் லேப்டாப்பில் தான் நான் அட்டென்ட் பண்ணது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் அது, கோர்ஸ் 1 தேஜஸ். இதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம், இது கிளிக் பண்ணா அந்த ஜூம் மீட்டிங்குள்ள நீங்க போயிடு. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அட்டென்ட் தி திங்ஸ். இந்த காலையில அட்டென்ட் பண்ண லீடர்ஸ் நம்ம எல்லா கோர் லீடர்ஸ் அண்ட் ரைசிங் கோர் லீடர்ஸ் இருக்கு. நம்ம டைமண்ட் சுரேந்திர சார் உங்களுக்கு பார்க்க முடியும். சார் எவ்ரிபடி வாஸ் தேர். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியும். And registration Tejas Bunyad starts from 16th April. இந்த மாதம் 16ஆம் தேதியில இருந்து புனியாதோட, அப்படின்னா அந்த புது ஆளுங்களோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் 22nd ஏப்ரல் வந்து இது 22nd ஏப்ரல் வந்து அதோட செகண்ட் ஸ்டேஜ். அண்ட் 6th மே வந்து அடுத்த மாதம் வந்து மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சேவா அதோட டேட் வந்து இது வரைக்கும் டிக்ளேர் ஆகலை. ஆல்ரெடி வந்து நம்ம புது ஆளுங்களுக்கும் அதே மாதிரி ஏற்கனவே ஆர்சிஎம்குள்ள இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் இருக்கிற ப்ராடக்ட் நம்ம ட்ரைனிங் கோர்ஸ் தான் இப்போ வந்து டிக்ளேர் ஆயிருக்காங்க. ஸோ 6th மே வந்து தேஜஸ் மெயின் கோர்ஸ் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். புது ஆளுங்களுக்காக இருக்கிறது இந்த 16ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த புது ஆளுங்க 1500 PV பர்ச்சேஸ் பண்ண ஆளுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அந்த லிங்க் கிடைக்க போறாங்க. only online or live.
லைவா பண்ணோம்னா சார் அது வந்து நீங்க பில்வாரா போக வேண்டி வரும். எல்லா புது ஆளுங்களையும் பில்வாரா கொண்டு வர முடியும்னா இட்ஸ் ஓகே, யூ கேன் கோ லைவ் ஆல்சோ. லைவ்ல சார் ஆன்லைன் அதான் இந்த கோர்ஸ் அந்த லிங்க் அதான் சொன்னது, இந்த ஜூமோட லிங்க் தான் இது வரைக்கும் காமிச்சது. அண்ட் நம்ம ஆர்சிஎமோட கன்சிஸ்டன்சி பிளான் வில் பி கண்டினியூயிங். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் மேல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ண அந்த பிளான் அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ண போறாங்க. 1500 PV கீழே 100 PV இருந்து 1499 PV வரை பர்ச்சேஸ் பண்ண ஆளுங்களுக்கு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு அப்புறம் 12% வந்து ஃப்ரீ குட்ஸ் கிடைக்க போறாங்க. அண்ட் 1500 PV பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களுக்கு வந்து 1500 DPயோட ப்ராடக்ட் ஃப்ரீ இருக்கும். 2500 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களுக்கு 2500 DP. 5000 பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களுக்கு வந்து 5000 DPயோட ப்ராடக்ட். 10,000 PV பர்ச்சேஸ் பண்ற ஆளுக்கு 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களுக்கு 5000 DPயோட ப்ராடக்ட் பிளஸ் 3000 கேஷ் போனஸ் அவருக்கு கிடைக்கும். டோட்டல் 8000 ரூபாயோட பெனிஃபிட் அவருக்கு கிடைக்க போறாங்க. 25,000 PV செல்ஃப் ஐடியில் 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களுக்கு டோட்டல் 12,500 ரூபாய் கேஷ் போனஸ் பிளஸ் 5000 DPயோட ப்ராடக்ட். ஸோ டோட்டல் 17,500ஓட பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும். 50,000 பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களுக்கு வந்து டெஃபினெட்லி 5000 DPயோட மேக்ஸிமம் ப்ராடக்ட் கிடைக்கும் பிளஸ் 30,000 ரூபாய் அவருக்கு கேஷ் போனஸா கிடைக்க போறாங்க. ஸோ டோட்டல் 35,000ஓட பெனிஃபிட் அவருக்கு கிடைக்க போறாங்க. ஸோ ஃப்ரீ ப்ராடக்ட் பர்ச்சேசிங் 2%, 22% அது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியுற விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூட்ரி சார்ஜ் ஓடுது. நியூட்ரி சார்ஜ் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிற எல்லாமே சேம் தான். 1500 PVயோடது கிடைச்ச டபுள் தமால் ஆஃபர். நியூட்ரி சார்ஜ் சைட்ல இருந்து 1500, ஆர்சிஎம் சைட்ல இருந்து 1500. 2500 PV நியூட்ரி சார்ஜ் பர்ச்சேஸ் பண்ணா ஆர்சிஎம் சைட்ல இருந்து 2500 PV, நியூட்ரி சார்ஜ் டிபி நியூட்ரி சார்ஜ் சைட்ல இருந்து 2500 DP. டோட்டல் 5000 DPயோட ப்ராடக்ட். 5000 PVயோட நியூட்ரி சார்ஜ் பர்ச்சேஸ் பண்ணா 5000 DP நியூட்ரி சார்ஜ், 5000 DP RCM ப்ராடக்ட். ஸோ டோட்டல் 10,000ஓட ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். 10,000 PVயோட நியூட்ரி சார்ஜ் பர்ச்சேஸ் பண்ணா 5000 DP RCM, 5000 DP நியூட்ரி சார்ஜ் பிளஸ் 3000. 10,000 RCM பண்ணும்போது கிடைக்கிற அந்த 3000 ரூபாய் இங்கேயும் கிடைக்கும். பிளஸ் நியூட்ரி சார்ஜ் சைட்ல இருந்து 5000 ரூபாய். ஸோ டோட்டல் வந்து 18,000 ரூபாயோட பெனிஃபிட் வந்து அந்த நமக்கு கிடைக்க போறாங்க. 25,000 PV 25,000 PV பண்ற கண்டினியூஸ்லி நியூட்ரி சார்ஜ் 6 மாதம் பண்றவங்களுக்கு 5000 DP RCM ப்ராடக்ட், 5000 DP நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் பிளஸ் 18,500 ரூபாய் RCM சைட்ல இருந்தும் 12,500 ரூபாய் நியூட்ரி சார்ஜ் சைட்ல இருந்தும் கிடைக்கும். டோட்டல் 35,000ஓட பெனிஃபிட் வந்து நியூட்ரி சார்ஜ் கொடுக்க போறாங்க. 50,000 PV 50,000 PV பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்களுக்கு வந்து 5000 RCM சைடு, நியூட்ரி சார்ஜ் சைடு டோட்டல் 10,000 பிளஸ் 30,000 கேஷ் போனஸ் RCM சைட்ல இருந்தும் 30,000 கேஷ் போனஸ் நியூட்ரி சார்ஜ் சைட்ல இருந்தும் கிடைக்கும். ஸோ டோட்டல் வந்து 70,000ஓட பெனிஃபிட் நியூட்ரி சார்ஜ் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி நமக்கு காமோ ஒரிஜினலுக்கும் கீசோலுக்கும் வந்து இதே மாதிரி நமக்கு ஆஃபர் இருக்கு. ஆனா கேஷ் ரிவார்டு வந்து ஆர்சிஎம் சைட்ல இருந்து மட்டும்தான் இருக்காங்க. ப்ராடக்ட் வந்து டபுள் தமால் ஆஃபர் வந்து நமக்கு கீசோலும் அதே மாதிரி நியூட்ரி சார்ஜிலும் காமா ஒரிஜினலும் நமக்கு கிடைக்கும். 5000 DPயோட 1500 PVயோட ப்ராடக்ட் நம்ம 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ணும்போது டோட்டல் 3000 DPயோட ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். 2500ஓடது 5000, 5000 DPயோடது 10,000, 10,000 PV நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 3000 கேஷ் பிரைஸ் பிளஸ் 10,000 DPயோட ப்ராடக்ட். ஸோ டோட்டல் 13,000 ரூபாயோட ப்ராடக்ட். ஸோ இட்ஸ் டபுள் தமால் only. There is no cash price from the Keysol and Gamma Original. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் துளசி பெயிண்ட். இது வரைக்கும் இருந்த அதே மாதிரி தான். ஆல்ரெடி வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வந்து துளசி பெயிண்ட் இல்லை. அப்படின்னா துளசி பெயிண்ட் நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்காது. பட் கம்பெனி வில் பி ப்ரொவைடிங் 6% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ். 6% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க. இந்த விஷயம் வந்து நிறைய ஆளுக்கு தெரியாது. இப்பவும் வந்து நிறைய ஆளுங்க நான் வந்து இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் டைமண்ட் கிளப்போட ஸ்கிரீன்ஷாட் காமிச்சு நான் 5000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, 10,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, ஆனா எனக்கு வந்து ஃப்ரீ குட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆளுங்க வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்காததுக்கு காரணம் கம்பெனி ஹாஸ் கிவன் தம் 6% எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் 6 months. 6 மாதத்துக்கு அப்புறம் 6% எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை when they were purchasing துளசி பெயிண்ட். ஸோ இது வந்து எல்லாரும் ஞாபகத்தில் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியுற விஷயம் தான். ஸோ we have to consider this also. And important information எல்லாருக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியோட பேரு டிரான்சிஷன் ஃப்ரம் ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் டு ஆர்சிஎம் கன்சூமர் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட். நம்ம அந்த சேஞ்ச் வரும்போது அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும், மே 1லிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் there will not be SAP அப்ளிகேஷன். நம்ம டெப்போ அப்ளிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேன். ஸோ பியூசியோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஆனா டெப்போல இருந்து பர்ச்சேஸ் இருக்காது அந்த 7 நாள். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கம்பெனி நம்ம
இதுல பியூசியில ப்ரொடக்ட் இல்லாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம பிசினஸ் நடக்காது. ஸோ பிசினஸ் நடக்கணும்னா அதுக்காக வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் மேக்ஸிமம் ப்ரொடக்ட் அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி 1 மே 29 வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா ஆளுங்களும் அவங்களோட பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. ஏன்னா லாஸ்ட் 2 days வந்து எப்போ நம்ம லாஸ்ட் டேக்கு வச்சா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நமக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. மேபி வந்து உங்களுக்கு ஏதாவது பர்சனல் இஷ்யூ வரலாம், இல்லைன்னா வந்து கம்பெனி சைட்ல இருந்து கூட ஏதாவது இஷ்யூ வரலாம். ஸோ அப் டு 29th ஏப்ரல் 29 முன்னாடி வந்து பிக்கப் சென்டர் ஓனர்ஸ் வந்து அவரோட பர்ச்சேஸ் ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா மே மாதத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து டெப்போ வில் பி க்ளோஸ், டெப்போ இருக்காது. ஸோ இதுதான் ஒரு மெயினான வேற இன்ஃபர்மேஷன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜேஆர்சிஎம், வாழ்த்துக்கள். ஸோ ஐ பிலீவ் தெர் ஆர் lot many இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், எஸ் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிறப்பு சார். நம்ம கிட்ட ஒரு ப்ரீ கோர் லீட் இருக்கிறது எவ்வளவு ஒரு சமாச்சாரம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க சார். கம்பெனி அதனுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு ஃப்ளையிங், அது வந்து ஃப்ளைட் மோடுக்கு போகுது கம்பெனி. அதனால உள்ளபடியே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி. என்னன்னு கேட்டா ஆர்சி பிசினஸ் அகில உலக பிசினஸா மாற போகுது. இப்போ நமக்கு நிறைய வேர்ல்டு லெவல்ல வந்து நம்ம கொண்டு போக வேண்டாம், நம்மோட இணைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, கொண்டு போயிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் வந்து நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி குரோர்பதி சர்வசாதாரணமா குரோர்பதி ஆக முடியும். குரோர்பதி ஆவதற்கான வாய்ப்புகள் வெகு வெளிச்சமா இருக்கு. நாம ஒரு படி முன்னோக்கி கால் எடுத்து வச்சா ஆர்சிஎம் கம்பெனி நம்மளை 10 படி எதிர்நோக்கி வருகிறது. நாம் ஒரு படி முன்னோக்குகிறோம், கம்பெனி 10 படி நம்ம எதிர்நோக்குகிறது. அதனால ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு விஷயம் ரஞ்சித் சார் அருமையா சொன்னாரு. ஆர்சிஎம்ல வருஷ கணக்கில் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிற அளவுக்கு பேர் லீடர் கிடையாது. எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு, எல்லா மீட்டிங், எல்லா ஜூம், எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு வந்து டீமுக்கு கொண்டுட்டு போய் சொல்லி கொடுக்குற லீடர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் லீடர்ஸ். அவங்களுக்காக தான் இந்த கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. அவங்க தான் இந்த கம்பெனியை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போக போறாங்க, அது நோ டவுட். ஆகையினால கம்பெனியினுடைய மிகப்பெரிய பிரஸ்தாபம் என்னங்கிறத இன்னைக்கு ரஞ்சித் சார் சொல்லிட்டாரு. கம்பெனி எதை நோக்கி நகர்கிறது என்பதை ரஞ்சித் சார் சொல்லிட்டாரு. கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் பெரிய மோட்டிவேஷனா இருக்குன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் டிசிசி சார் வந்து ஜந்தர் மந்தர்ல கம்பெனி ஸ்டார்ட் ஆன போது ஒரு விஷயத்த சொன்னார். நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணா போதும், கம்பெனி வந்து கண்டிப்பா அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் விட்டா அவர் எதிர்பார்க்கிற இடத்துக்கு கொண்டுட்டு போகும்னு சொன்னாரு. ஆனால் அதை வந்து அவருடைய சன் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கார். நேற்றைய தேதியில சௌரவ் சார் எந்த அளவுக்கு வந்து இந்த ஆர்சிஎம் பிசினஸை சொன்னாரு, ரஞ்சித் சார் சொன்னாரு ஜெராக்ஸ்னு, அது ஜெராக்ஸ் இல்ல, குளோமிங். டிசிஜியினுடைய குளோமிங் தான் அவங்க 2 பேரும். சௌரவ் சாரும் நம்ம பிரியங்கா மேடம் வந்து ஜெராக்ஸ் கிடையாது, குளோமிங். அடுத்து இன்னொரு டிசிஜி அவங்க, அவ்வளவுதான். ஜெராக்ஸ்னா அது வந்து அதுக்கு இது இருக்காது இல்லைங்களா, குளோமிங், இன்னொரு குளோமிங் அவங்க. ஆகையினால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல ஜாயினிங் அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கோம். நிறைய வந்து நமக்கு தேவையான ரைட் பர்சன்ஸ், இன்வெஸ்டர்ஸ், நிறைய ஒன்றரை ஓபன் பண்ணக்கூடிய ஆளுங்க, நிறைய டெலிவரி பொருள் எடுத்து போய் கொடுக்கக்கூடிய ஆளு, டோர் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஆளுங்க, சேல்ஸ் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆளுங்க, பொருள் அதிகப்படியா ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆளுங்க இனி கூடுச்சுன்னு சொன்னா இந்த பொருள் தான் வெளிநாடு போகும். இப்ப 8 ஸ்டேட்ல நமக்கு பிசினஸ் இருக்கு. ரஞ்சித் சார் சொன்னாரு ஒரிஷாவை பற்றி. ஒரிஷாவில் எக்கச்சக்கமான அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க போன மாசத்துல. 23 lakhs பிவி அந்த சைட்ல இருந்து வந்திருக்கு நமக்கு. அது ரஞ்சித் சாருடைய பங்கெடுப்பு அதுல ரொம்ப முக்கியம். ரொம்ப அருமையா கான்சென்ட்ரேட் பண்ணி இதே மாதிரி ஒரு ரெகுலர் மீட்டிங்கை கொடுத்து வீக்லி மீட்டிங் 4, அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு ஸ்டேட்ல இப்ப 4 நாள், வாரத்துல 4 நாள் ரெகுலர் மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அதுதான் வந்து ஆர்சிஎம் பிசினஸ் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சின்னு சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டா 4 நாள் ரெகுலர் மீட்டிங் போட்டுவிட்டு நேற்றுக்கு கோபா சார் மீட்டிங்கு, அதுக்கு முந்தின நாள் வந்து நம்ம மேடம் நேகா மேடம் மீட்டிங்கு, அப்புறம் அரிதே சஞ்சீவனி, அப்புறம் நிறைய கம்பெனி மீட்டிங்ஸ் அங்கே போயிட்டே இருக்கு. இதனுடைய விளைவு நிறைய ரிசல்ட் வந்துட்டு. தமிழ்நாட்டுல நிறைய கம்பெனி மீட்டிங்ஸை நம்ம ஆட்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால ஒமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி அவங்க வந்து பெருசா எடுக்கல. அதனால இங்க பிசினஸ் குறைஞ்சிச்சு. நியூட்ரி சார்ஜ் கம்பெனி மீட்டிங்கா ஒரு 25 பேர் 30 பேர் வர வேண்டியது, அது மாதிரி நிறைய இருக்கு. அதனால நான் நிறைய பேருக்கு வாய்ப்பு தர வேண்டியதுனால வழக்கமாக முதலாவது வந்திருக்கிற நம்முடைய அண்ணன் ஆவடி மீசை சுகுமார் அவர்களை நான் அன்மிட் பண்றேன். அண்ணா வாங்கண்ணா, மீசைண்ணா.
அனைவருக்கும் மதிச்சான மதிய வணக்கம். இந்த வெயில்ல கூட வெயில் தெரியாம குளிர்ச்சியா பேசின நம்மளுடைய ரூபி ரஞ்சித் சாருக்கு முக்கிய நன்றி. அவருடைய பேச்சுல வந்து அவ்வளவு இனிமையான ஒரு சொற்களை வந்து இன்னைக்கு எல்லாரும் குளிர்ச்சியாக்கி வச்சிருக்கு. உண்மையிலே நம்மளுடைய ஜூம் மீட்டிங் நடத்திய அமரால் சாருக்கும் ஜெகதீஷ் சாருக்கும் நன்றி. உண்மையிலே இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு குரோர் லீடர்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் சார் போய் இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அடுத்தது நாங்களும் குரோர் லீடர் சீக்கிரமா ஆகணும், என்னுடைய டீம் ஆகணும்னு நான் உறுதிமொழி இன்னைக்கு எடுக்கிறேன். அவ்வளவு ஆசையா இருக்கு அதை பார்க்கும்போது, அந்த இடத்துக்கு பார்க்கும் லொக்கேஷன் பார்க்கும்போது அவ்வளவு அழகு, அந்த சாப்பாடு லஞ்சு கிஞ்சு எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இன்னைக்கு எனக்கு என்ன வயசாவது ஒரு பக்கம் இருந்தா கூட ஏதாவது ஒரு சீக்கிரமா குரோர் ஆயிட்டு என் கீழே இருக்கிற ஏபிகளை வந்து நான் வந்து கண்டிப்பா குரோர் லீட் ஆக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். ரொம்ப ரஞ்சித் சார், உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆப் ரஞ்சித் சார். ரொம்ப பேச்சாது அது எப்படிதான் நீங்க பேசுறீங்க, அவ்வளவு அழகா பேசுறீங்க, ரொம்ப நன்றி. ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன். வெல்கம் டு கோர் லீடர்ஸ் மீட்டிங். வாங்க. ஓகே சார், கோர் சார். வெல்கம் கண்டிப்பா சார். ஆனா உண்மையில அப்படியே அந்த போட்டோ காமிங்க சார். உண்மையில எவ்வளவு இந்த வெயில இருந்தாலும் அவ்வளவு அழகா இருக்கீங்க சார். அந்த பேக்ரவுண்ட் எல்லோ கலரு, உங்க முகம் எல்லோ கலரு, இந்த கோட்டு உண்மையில நான் ரொம்ப ரசிக்கிறவன். வாழ்க்கையில மனிதனுக்கு வந்து ரசிக்கிற தன்மை இருந்தா ஜெயிப்பான். இசையை ரசிக்கணும், அழகை ரசிக்கணும், எல்லாம் இருந்தா ஜெயிக்க முடியும். ஆனா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்துட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஒண்ணு சொன்னி பாத்தீங்களா, நீங்க கத்துக்கணும், சும்மா வந்து 100 ஒரு பிவி போட்டுட்டு உட்கார்றது கணக்கு இல்ல. எல்லாரையும் வந்து வாழ வைக்காம நம்ம போகணும். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ரூபி சார் கிடைச்சுங்க. என்ன வென்று சொல்வதம்மா இந்த ரஞ்சித் ரூபி சாரின் பேச்சழகை, எவ்வளவு இனிமே சார் அந்த பேச்சு சிரிக்க, அதுவும் அந்த டென்ஷன் இல்லாம சிரிச்சு பேசும்போது இன்னைக்கு உண்மையில என்னுடைய டீம்ல இருந்து போன மாசம் 10 பேர் வந்ததுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. நம்ம ராஜு சார் வந்து ஸ்டார் ஆயிட்டாரு, பாபு சார் ஸ்டார் கோல்டு, ஒரு ரன்னரு, ஒரு ஓப்பனரு, எல்லாமே இவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல. நம்ம ரஞ்சித் சார் தமிழ்நாட்டுக்கு வந்தருடைய விளைவுதான் நினைக்கிறேன். இது எல்லாமே சக்சஸ். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இன்னும் சீக்கிரமா தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கும். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரூபி சார், ரொம்ப நன்றி சார். கடைசியா உங்க முகத்தை கொஞ்சம் காமிச்சிடுங்க சார், நான் பாத்துறேன் சார். அழகா இருக்கு சார். ஆனா இருந்தாலும் தூரத்துல இருந்து பார்த்தா அழகா இருக்கு சார். வீட்டுக்கிட்ட வந்து அழகு இருக்கு, தூரமே பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ரொம்ப நன்றி. ஆவடி மிஸ் குமார் ஸ்டார் பிளாட்டினம், தேங்க்யூ, நன்றி. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். குட் ஆர்சிஎம், வாழ்த்துக்கள் சார். வாங்க அப்துல் ரஹீம். அப்துல் ரஹீம் பேசுங்க. Audio is not connected. மிஸ்டர் அப்துல் ரஞ்சித், என்னோட கேக்குதா சார்? உங்களோடது கேக்குது சார். அப்துல் சாரோட அது ஆடியோ வந்து கனெக்ட் ஆகுது. இன்னொரு யாரு? மகேஸ்வரி மேடம் இருக்கு. மகேஷ் 8484 வாங்க. இப்போ கேக்கும்னு நினைக்கிறேன். எஸ். இப்ப கேக்குது சார், இப்ப கேக்குது. கமான் சார், கமான் அப்துல், கமான். Disconnected. No, you are audible sir, please. No, now you are audible sir. Now you are audible. Come on. Okay, thank you very much. Actually ஒரு எனக்கு ஸ்பீக்கர் நல்லா கேட்டது, பட் நான் பேசுறது அங்க கேட்கல போல. as usual அது என்ன சொல்றது, லாங்குவேஜ் மலையாளத்துல இருக்கட்டும், ஹிந்தில இருக்கட்டும், தமிழ்ல இருக்கட்டும், I would be the first person to appreciate and giving the comments towards to ரஞ்சித் சார். ஏன்னா எந்த புது அப்டேட்டா இருந்தாலும் அது வந்து எங்களுக்கு ஆர்சிஎம்ல இருந்து கிடைக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி த்ரூ ரஞ்சித் சார். அது வந்து எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது என்ன சொல்றது, கற்க கஷ்டடர கஷ்டப்பில் இருக்கு அதற்கு தகன்ற மாதிரி. உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி என் டீம்கிட்ட சொல்ற விஷயம் அதுதான், நாலேஜ் தான் வந்து பவர். நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜ் இல்லாம செய்யற எந்த ஒரு செயலும் வந்து வேஸ்ட் தான். ஸோ இப்போ ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நிறைய படிப்பாளிங்க எல்லாம் மேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலை சரியா இருந்தா வால் சரியா இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய தலைங்க எல்லாம் வந்து நல்லா படிச்ச தலைங்களா இருக்குங்க, படிச்ச மக்களா இருக்கிறதுனால அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த தேஜஸ் அப்படிங்கிற ஒரு அழகான ஹிந்தி வேர்டு எடுத்து வந்து அது இந்த உலகம் ஃபுல்லா இந்த இந்த ஒரு நாலேஜ் வந்து பரவணும்னு நினைக்க வச்சதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் லீடர்ஷிப் டீம். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பார்ட் ஆஃப் இந்த டீமோட இருக்கிறது. அண்ட் மோரோவர் நீங்க சொன்ன மாதிரி புது புது ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வருதுன்னு கேட்கும்போது அது இன்னும் என்ன சொல்ற, இனிமை தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு இன்ப தமிழ் வந்து தேன் வந்து பாயுது காதலின்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் வெற்றி வாய்ப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்துல இருக்கு.
வித் த பவர் ஆஃப் நாலேஜ். அதுதான் வந்து இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ட் மோரோவர் நீங்க இன்னும் வேர்ல்டு வைடு போறீங்க அப்படின்றப்போ நம்ம சிறகுகள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி இருக்குங்கிறப்போ இன்னும் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்க இதை ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுதான் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வே ஆஃப் என்ன சொல்றது, எஜுகேஷன் எப்படி இம்பார்ட்டனோ நம்ம அதை சொல்லிக் கொடுக்குற விதமும் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் யூ டிசர்வ் இட் ரஞ்சித் சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you so much, Abdul sir, and happy to you. Yes, thank you very much, my dear Abdur Rahim. Rajit sir, Tejas, what is meant by Tejas in Tamil? Mogama. Tejas, Tejas, what is meant by Tejas in Tamil? Tejas means நம்ம லைட் எரியும் போது வர்ற அந்த லைட் இல்ல, என்ன சொல்றது, அந்த வெளிச்ச பிரகாசம், ஒளி. ஆமா, அப்படின்னா நம்ம என்னோட என்ன பார்க்கும்போது ஒரு தேஜஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஓரா இருக்குன்னு சொல்லல, அதுதான் தேஜஸ். Yes, ஒளிமயமான். எஸ். ரொம்ப சந்தோஷம். Yes, ஒளிமயமான எதிர்காலம் நம் குலத்தில் தெரிகிறது. வாழ்த்துக்கள். வாங்க. சார் குட் ஆர்சியம் சார். குட் ஆர்சியம் சார் ரஞ்சித் சார் குட் ஆர்சியம். அருமையான தகவல், அற்புதம். ஆர்சிஎம் வந்து எந்த அளவுக்கு வந்து கம்பெனி கொண்டு போகுதோ அந்த அளவுக்கு நாங்களும் கூட ஓடி வர தயாரா இருக்கோம். அப்புறம் வந்து இந்த கோர்ஸ் வந்து என்ன மொழி சார்? மேடம் இப்ப வந்து கோர்ஸ் இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் இந்த 3 லாங்குவேஜ்ல இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. பட் நெக்ஸ்ட் ஐ பிலீவ் தட் இப்ப மே மாதத்துல தான் நம்ம கோர்ஸ் மெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போதைக்கு வந்து தமிழ்ல ஆளு கிடைக்கும். தமிழ் அடுத்து வருமா? தமிழ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இது 3 மொழி. ஆமா, இப்ப இந்த 3 மொழியில தான் இருக்கிறாங்க. சரிங்க சார். ரொம்ப மீட்டிங் ரொம்ப சூப்பர் சார். சூப்பர். அருமை. உங்களால மட்டும் தான் இப்படி கொடுக்க முடியும். Thank you so much ma'am. All the best. நன்றி சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மை டியர் ரஞ்சித் சார். ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள். வேற யாரும் இருக்கீங்களா? நரேன் சார், சுரேந்திர சார் இருக்கு சார். ஓ, சுரேந்தர். வாங்க சுரேந்தர் சார். சுரேந்தர் த சன் ஆஃப் மிஸ்டர் ஆவர்ட் பிசி. சுரேந்தர் அன்மியூட் ஆகுங்க. இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். காமராஜ் சார் கேக்குதுங்களா? வணக்கம். கேக்குதுங்க. சார் கரெக்டா நேம் சொல்லிட்டீங்க சார். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஆனா சுரேந்திர வாட்ஸ மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சார் ரஞ்சித் சாருக்கு ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். மீட்டிங் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து எல்லாமே வாழ்த்து சொன்னவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு தத்துவம் சொன்னாரு. நம்ம அப்துல் சார்ல இருந்து, ஆப்வியஸ்லி எங்க அப்பா சொன்னதுல இருந்து. அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன், இப்போ நம்ம ஆர்சிஎம் வேர்ல்டுன்னு சொல்லும் போது இந்த வேர்டு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிருன்னு. சோ அது சொல்லும் போது உலகங்க வந்து நம்ம ஆர்சிஎம் பரவ போகுது, அது நம்மளால பரவ போகுதுன்றப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்னு பொறுத்து இருக்கு. அதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை டேஜஸ்ன்னு சொன்னீங்க. டேஜஸ் வந்து நான் ஒரு லைட் ஆஃப் ஹோப் இல்லைன்னா ஒரு ரே ஆஃப் ஹோப்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஸோ அந்த வகையில வந்து ஒரு பெரிய ஹோப்பை வந்து நம்மளுக்கு இன்னைக்கு பிரியங்கா மேம், சௌரப் சார், டிசி சாப்ராஜி கொடுத்தாங்க. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப். ஒரு ஒலிம்பிக்ல போகும்போது ஒரு தீபத்தை வந்து முன்னாடி ஏந்திட்டு வருவாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக நீங்க ஏந்திட்டு வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்க கூட பின்னாடி நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் சொல்லுங்க சார். சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் சார். இப்போ அந்த 5000 பிவி வந்து பண்ணணும்னு சொன்னீங்க. இந்த ஏப்ரல் மந்த்ல பண்ணது அந்த 5th மேல வருமா சார்? மேடம் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு நீங்க லிங்க் வருது, நீங்க வந்து யோசிக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு லிங்க் வந்துடும். நீங்க அந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி வந்தா அப்படின்னா 5000 பிவி 3 மாதம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா இப்போ ஒரு ஜூம்ல வந்து கெப்பாசிட்டி இருக்கு சார். அப்படின்னா ஒரு இப்ப நம்ம ஆர்சிஎம் வந்தா உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆளுங்க இருக்குன்னு. ஸோ அந்த ஜூம் கெப்பாசிட்டி படி நீங்க கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்ப வேண்டிய டைம் ஆகும்போது அந்த லிங்க் உங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கலி. நீங்க அப்ளை பண்ண ஒன்றும் வேண்டாம், நீங்க பர்ச்சேஸ் மட்டும் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கலி லிங்க் வந்துடும். ஓகே சார், கிளாரிட்டி சார். இதுதான் ரொம்ப கிளாரிட்டி சார். பேசினதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த காமராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். டு ஆல்
3 கோர்ஸுக்கு இதே மாதிரி தான். நம்ம வந்து லிங்குக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்க கரெக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி டைம் ஆகும்போது உங்களுக்கு அந்த லிங்க் வரும். மேபி வந்து கொஞ்சம் லிங்க் டிலே ஓகே சார். ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அப்போ ஒரு ஜூம் மீட்டிங்ல வந்து ஃபுல்லா ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லோட் வரணும்ல. மேபி அதுக்காக ஒரு 10 to 15 டேஸ் வந்து லேட் வந்துடும். பட் ஆட்டோமேட்டிக்கலி அந்த எலிஜிபிலிட்டி இருந்தா டெஃபினெட்லி அந்த லிங்க் உங்களுக்கு வரும். ஓகே, ஷூர் சார். தேங்க்யூ சார். நன்றி சுரேந்தர். வாங்க ஆக்டிவிட்டி. எஸ், வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். அதாவது இன்னைக்கு நாலேஜ் இஸ் பவர்னு சொன்னாரு அப்துல் ரஹ்மான் சார். அப்ளைட் நாலேஜ் இஸ் ரியல் பவர். ஓகே, ஸோ அந்த நாலேஜ் நிறைய பேருக்கு வருது, அதெல்லாம் அப்ளை பண்றது தான் நிறைய பேர் பண்ணல, இன்க்ளூடிங் மீ. ஓகே, ஸோ அப்ளை, ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோஸ். தேங்க்யூ, லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு பண்டார், நாலேஜ் பண்டார் இன்னைக்கு ஃபுல்லா. வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். டெஃபினெட்லி when we go through the whole thing. எஸ், வணக்கம் விசை குமார் சார், வணக்கம். ஸோ அந்த மாதிரி இந்த அப்ளை பண்ணி யூஸ் பண்ணா உண்மையிலே ரிசல்ட் தானா வரும். ரிசல்ட் வில் ஃபாலோ ஆட்டோமேட்டிக். we need not go behind it. when we use the whole thing, அப்ளை பண்ணி அந்த நாலேஜ் அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் வில் ஃபாலோ. எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன். நான் ஜெகதீசன் சார் ரெக்கார்டிங் வெயிட் பண்றேன் இன்னைக்கு. ஏன்னா சிலது விட்டு தொட்டு குறை இருந்தாலும் அதை வச்சு திரும்பி திரும்பி கேட்டுக்கோ. ஓகே, தேங்க்யூ ஜெகதீஷ் சார். காமராஜ் சார், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அதே மாதிரி ரஞ்சித் சார், நன்றி. வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு உண்மையிலே. ஏன்னா இதை பார்த்த உடனே நான் ஸ்டார்டிங்ல ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி பார்ட் ஆஃப் இட். நான் ஸ்டார்டிங்ல ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கரெக்டா ஓகே. Great, sir. So thank you. Thanks for the opportunity. Thank you. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரைட். நன்றி நரேன் சார். நண்பர்களே, ஆர்சி பிசினஸ் உடைய ஒரு மிகப்பெரிய அந்த பரிணாமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பிசினஸ் ஒரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஏற்பட்ட ஒரு பெரிய அந்த இது வந்து இந்த லாஸ்ட் ஒரு 8 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா டபுள் ஆயிட்டே வந்துச்சு. அப்படியே இனி பாத்தீங்கன்னா இன்னொரு 8 வருஷம் தேவையில்லை, 4 வருஷத்துல ட்ரிபிள் ஆகும். அதுக்கப்புறம் 4 வருஷம் தேவையில்லை, 2 வருஷத்துல அது வந்து 6 டைம்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2 வருஷம் தேவையில்லை, 6 மாசத்துக்கு வரைக்கும் அது 12 டைம்ஸ் ஆகும். காரணம் இது வேர்ல்டு வைட் ஆயிடுச்சு. அது மட்டுமல்ல, இந்த பிசினஸ்ல யாரெல்லாம் இதை வந்து கெட்டியா பிடிச்சி பிசினஸ் மட்டும் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல போயிட்டு தான் இருக்காங்க. யாரெல்லாம் பிசினஸ் விட்டு, அதாவது கருத்துக்குள்ளதான் ஓடணும், கரந்தாண்டி ஓடணும்னா ஜெயிக்கும். கருத்தை தாண்டி ஓட முடியாது, கருத்தை தாண்டி ஓடக்கூடாது. பிசினஸ் கூட இருக்கணும், பிசினஸ் கத்துக்கணும், பிசினஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். பொருள் சம்பந்தமான பிசினஸ், பொருளை வெளிநாட்டு கொண்டு போறதுக்கு என்ன வழின்னு யோசிக்க. உங்க நண்பர்கள் மூலமா, உங்க உறவினர்கள் மூலமா, இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கான்டாக்ட் என்னன்னு பாருங்க. எல்லாத்தையும் வந்து ஃபாரின் கான்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன கேட்டா பிசினஸா மாறும். இது மாறும் போது என்ன கேட்டா, நாம இது வரைக்கும் ட்ரெயின்ல போய் என்ன பண்ணோம், ஒரிசா போனோம், வெஸ்ட் பெங்கால் போனோம், ஜார்க்கண்ட் போனோம், மும்பை போனா, டெல்லி போனா, கர்நாடகாவில் 4 நாள் மைசூர்ல, சரி அதே மாதிரி கேரளாவில் போய் இருக்கிறோம். ஆனால் இனிமேல் நாம எங்க இருப்போம், நம்ம வந்து துபாயில் இருப்போம், இல்லைன்னா வந்து எங்க இருப்போம், மலேசியாவில் இருப்போம். இனி எங்க இருப்போம், ஒரு நாட்டுல ஒரு நாளைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த வாய்ப்பை ஆசியம் கொடுத்திருக்குது. யார் தருவார் இந்த அரியாசனம், யாருக்கு கிடைக்கும் இந்த சரியாசனம். ஆசியம் எந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ஜாய் பண்ணி பிசினஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பிசினஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறோம். நோ டவுட். நம்ம வந்து யாரு வந்து ஃபர்ஸ்டா அகில உலக பிசினஸ் கொண்டுட்டு போக போறாங்கிறதா பெரிய இது. அதுல யார் வேணாலும் கொண்டு போகலாம், எல்லாரும் கூட கொண்டு போகலாம். வாய்ப்பு சமமானது. நம்ம நிறைய சொன்ன மாதிரி யார் அப்ளை பண்றீங்களோ அவங்கதான் வந்து அதுல சக்சஸ் பண்ண முடியும். ரஞ்சித் சாருடைய வார்த்தைகள் அத்தனையும் வந்து சேவ் ஆயிருக்கு. ஜெகதீஷ் சாருடைய இதுல இருக்கு, இதுல நம்ம யூடியூப்ல இருக்கு. நீங்க அதை கேட்டு மீண்டும் ஒரு முறை அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டீம்ல டெப்த்ல எடுத்துட்டு போகாம பிசினஸ் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வர முடியாது. அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே அகில உலகத்துக்கே போயிடுச்சா, அப்ப எப்ப போயின்னு கேட்பாங்க. அதனால தயவு செய்து இதை அப்படியே கீழே டெப்த்துக்கெல்லாம் சேர்க்க சொல்லி, வேற யாரேனும் இருக்கிறீங்களா, வாய்ப்பு இருக்கிறது
நீங்க பேசலாம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பை வந்து நீங்க நழுவப்படும் பட்சத்துல எல்லாரையும் அட்மிட் பண்ணிட்டு இன்றைக்கு உங்களுக்கு வந்து ஜெயாசியம் சொல்லிட்டு நீங்க வெளியே போயிடலாம். மாலை உடான் கூட்டம் இருக்கிறதுனால அந்த 8 மணி கூட்டத்தை ஒரு 14 நாளைக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆவடி கிருஷியன் மற்றும் இருக்கிற நம்ம இருக்காங்க. அதனால 8 மணி கூட்டம் வருடப்பு உங்களை எல்லாம் அட்மிட் பண்ணியாச்சு. ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே வாழ்த்துக்கள். ஜெயாசியம் குடார்சியம் சார். ரஞ்சித் சார், யூ ஆர் தி ஹோஸ்ட். ஜெயாசியம் குடார்சியம். Yes, sir. Yes. Thanks, sir. Ranjit sir. All the best. All the best. குடார்சியம் சார். Good afternoon, Jayarsiam. Yes, sir. Subhani, sir. Thank you sir, ரஞ்சித் சார். Yes, sir. Yes, sir. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். Yes, Vijayashni madam. Viswanathan sir. ஜெயாசியம் சார். ஜெயாசியம் சார். ஜெயாசியம் குடார்சியம். Yes, yes. Vijayashni ma'am. Yes. Thank you. Thank you so much. All the best. ஜெயாசியம் குடார்சியம் சார். Yes, Jayarsiam madam. Yes.